சத்தமா ஹalleluya. பிள்ளைங்கள சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆமென். இன்னும் சத்தத்தை உயர்த்தி கைகளை பெரியவங்க எல்லாம் கை உயர்த்தி காட்டுங்க. ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட பேசுவாராக. ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் எலிசர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, இப்பதான் அவன் வாழ்க்கையில இந்த பைபிள்ல நானும் பார்த்துட்டேன். எங்கெல்லாம் ஆண்டவர் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரோ 26:14 பிரதர் கவனமா கேளுங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த ஆரம்பிச்சிட்டான்னா, மனிதர்களை பிசாசு ஏவுகிறதே அவன் மேல பொறாமை கொண்டு. ஹலோ, ஒரு வசனத்தை கேட்கறீங்களா? அது அந்த ஆவி உங்களை வீட்டை விட்டு போயிடும். நம்புறீங்களா? ஆமாவா இல்லையா? நல்ல கை உயர்த்தி ஆமென். உங்க பிள்ளை படிச்சு நல்ல மார்க் வாங்கட்டுமே, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஜெலஸ் அப்படிமா. ரொம்ப திக் ஃப்ரெண்டா இருப்பான், நகையும் சதையுமா இருப்பான், நல்ல நல்ல ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா மார்க்கு அந்த பையனை காட்டிலும் நீ 2 மார்க் சேர்த்தி வாங்கிட்டீங்கன்னா உன் ஃப்ரெண்டு தான் அவங்ககிட்ட என்னதுங்க பொறாம உனக்குள்ள வந்துடும். கவனிச்சிருக்கீங்களா? சம்பாதிக்கிற பணத்துல பொறாம வருது, அண்ணன் தம்பியினுடைய ஒற்றுமையில பொறாம வருது. இதை விட கேவலம் புருஷன் மனைவி மேல பொறாம கூடும். யாராவது உன் மனைவி அழகா இருக்கா சொல்லிட்டா போது பொறாம. ஏன் அவனை மட்டும் சொல்ற, அவளை மட்டும் சொல்லு, என்ன சொல்லக்கூடாது? கவனிச்சிருக்கீங்களா? ஹலோ, ஈசாக்கை தேவன் எப்ப அவனை பெரியவனாய் நிறுத்துகிறாரோ பெலிஸ்தர் அதை கண்டு பொறாமை. இதெல்லாம் ஒரு ஆவி பாருங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்புல செய்தியை ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு போட்டுங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய தலைப்பு உங்க டைரியெல்லாம் இல்லையா? நீங்க டைரியெல்லாம் கொண்டு வர மாட்டீங்களா? எழுத மாட்டீங்கன்னு சும்மா எழுதி வைங்களா? நீங்க எழுதுற செய்தி நாளைக்கு உங்களோட பேசும். என்ன பிரதர், தயவு செய்து பைபிளும் டைரியும் கொண்டு வாங்க. ஏன்னா அந்த டைரி நாளைக்கு நீங்க கண்ணை மூடுனா கூட அந்த டைரி பேசும். மரித்தும் பேசுகிறான்னா தலைப்பு. சரி, அப்போ அவன் வாழ்க்கையில, ஈசாக்கின் வாழ்க்கையில் அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானால் அவனுக்கு ஆட்டு மந்தையும் 14ஆம் வசனம், மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் மேலில் பொறாமை கொண்டு. அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி, பொறாமை கொண்டு. இன்னைக்கு நான் சொல்றேன், பிசாசனுடைய தந்திரமே உங்க பிசினஸ் மேல ஒரு பொறாமை வைத்திருக்கு. கவனிக்கிறீங்களா? அந்த கண்ணு பொறாமையின் கண்ணு. இதுக்கு பிசாசு என்ன செய்வான்? கண்ணாடி வச்சிருப்பான், வெளியே கம்பெனிக்கு வெளியே கண்ணாடி வைப்பான், இல்ல திருஷ்டி பொம்மையை மாட்டி விடுவான், சில நேரத்துல அந்த செருப்பு மாட்டி விடுவான், சில நேரத்துல மனுஷனோட உருவத்தை வரைஞ்சு வைப்பான், சில நேரத்துல நாக்குல தேல் கொட்டுற மாதிரி நாக்க நீட்டி வச்சிருப்பான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல உருவங்களை அவன் மனுஷன் என்ன செய்யறான்? வாழைத்தோட்டமா இருந்தா வாழைத்தோட்டத்துக்கு முன்னாடி வச்சிருப்பான், ஒரு பொம்மையை வச்சிருப்பான். எதுக்குன்னா அவனுக்கு பயம். மனுஷன் கண்ணு எதை கண்டு பயப்படுறானோ இல்லையோ, மனுஷன் அப்ப பேச உங்ககிட்ட தானே பேசுறேன், எதை கண்டு பயமோ இல்லையோ, மனுஷன் கண்ணு கண்ணுல பற்றாதரா, முடிய கண்ணுல பற்றக்கூடாது, தலை விரிச்சிட்டு போகாது அப்படிமா. மனுஷன் கண்ணு அவ்வளவு பயம். சரியா? ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனா அவன் மனுஷன் மேல அவ்வளவு கண்ணு பொறாம. அவ்வளோ அவன் மட்டும் எப்படி பிள்ளை, அவன் பிள்ளை படிக்கிறத அவன் சொல்லிட்டு அவனுக்கு கோபம் வந்துருப்பாருங்களா? உங்க வருமானத்தை சொல்லி பாருங்க, கூட இருக்கனால பொறுக்கவே முடியாது. அண்ணன் தம்பியா இருக்கட்டுமே. மனுஷனுடைய உயர்வு பிசாசு அவனால பொறுத்து கொள்ள முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆவியினுடைய வளர்ச்சியில நீங்க ஆமீன், நீங்க வளர வளர பிசாசுனால பொறுக்க முடியாது. உண்மையா சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில உடைய வளர்ச்சியை கண்ணும் பிடிக்காது. உங்க பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல பெருக்க வந்தாலும் பிடிக்காது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு கடை நல்ல போண்டா டீ கடை ஓடிட்டு இருந்ததுன்னா அந்த கடைக்கு நேரம் ஒரு பொட்டி கடை வச்சிருவான், அதே போண்டா டீ கடை வைப்பான். கவனிச்சிருக்கீங்களா? அவனுக்கு நல்ல வியாபாரம் ஆகுதான்.
நான் அதை ரொம்ப நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். எந்த கடை ஒரு ஹோட்டல் நல்லா ஓடுது, அந்த கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சா நேர் ஆப்போசிட் போய் கடை போட்டுவான். கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. நான் உலகத்தார சொல்ல, கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுது உங்களுக்கு? தயவு செய்து, இது ஒரு ஆவி, இது ஒரு ஆவி. இந்த ஆவிய நீங்க ஜெயிக்கணும்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறத ஜனம் காண வேண்டும். மக்கள் நினைக்கிறாங்க நீங்க ரொம்ப திறமசாலின்னு, பேமாலின்னு உலகத்துக்கு தெரியாது. கொஞ்சம் சிரிங்களா, பேமாலி ஐயா இல்லையா? அப்ப நீ இன்னும் பொறாம போடுற அளவுக்கு வளரல. என்னை கண்டு ஒருத்தன் பார்க்கும்போது ஜலஸ், அவன் பொறாமப்படும் போது நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. என் பிள்ளைய பார்த்து இப்படி சொல்லிட்டேன், என் பொசிஷனை பார்த்து இப்படி சொல்லிட்டேன், என் பிசினஸை பார்த்து. நான் ஒண்ணு சொல்றேன், ஈசாக்கின் மேல யாருமே இல்லைங்க. ஆனா அவன் பிளஸ்ஸிங்க பார்த்தோன்னு மனுஷன் பெலிஸ்தர் அங்கிருந்தே ஆரம்பிச்சிட்டான். தாவீதுக்கெல்லாம் அப்புறம் தான் கோலியாத்து வந்தான். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஈசாக்கு மாதிரி தனியா விதை விதைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க தான் அந்த வீட்டுக்கு ஈசாக்கு, நீங்க தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஈசாக்கு, நீங்க தான் அந்த சபைக்கு ஒரு ஈசாக்கு. ஆண்டவரே, இவங்கிட்ட தான் பேசுறேன்னா, உன் படிப்பு நீ விதைக்கிற உன் விதைய பார்க்கும்போது பிசாசனால பொறுக்க முடியல. நீ எப்படியோ பிளஸிங் வந்துருவ. அவனுக்கு பிடிக்காத ஒண்ணு காரியம் நீ ஆசீர்வாதமா இருக்கிறது. அவனுக்கு பிடிக்காத காரியம் நீ நல்ல சந்தோஷமா இருக்கிறது. அவனுக்கு பிடிக்காத காரியம் நீ ஐக்கியமா இருப்பது. நீங்க பாருங்க, 2 பேரும் அண்ணன் தம்பி நல்லா ஐக்கியமா இருப்பாங்க. பரவாயில்ல, உலகத்துல யார் அண்ணன் தம்பி இப்படி ஒற்றுமையா இருந்து பார்த்ததே இல்லைம்பாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சிடும். உன் புருஷன் பொண்டாட்டி பாரு எப்படி ஜோடி போட்டு ஊருக்குள்ள போறா பாரு. அன்னைக்கு எப்படா பிரிவான்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்து நடந்துக்க. மனுஷன் பார்க்கும்போது ரொம்ப பாசம் காட்டினீன்னு அப்படித்தான் ஆமா. அதனால காட்டாம இருக்கக்கூடாது, நல்லா அழுத்தி பேசு. என் புருஷன் எனக்கு மட்டும்தான். ஒரு எழுதி சொல்லுங்க. அப்ப இந்த பொறாமைங்கிறத சாதாரணம் எடுக்காதீங்க. அவன் கண்டு பிலிஸ்தர் கண்டு என்ன செய்தார்களாம்? பிலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை. அப்ப உங்க பேர்ல ஒரு பொறாமை வருதுன்னா இன்னைக்கு ஜெபிங்க, ஆண்டவரே இது ஒரு ஆவி, பொறாமையின் ஆவி. நீங்க நினைக்கிறீங்க பொறாமை என் பரவாயில்ல, நீங்க 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப், 15 வருஷமா நல்லா வேலை செய்றீங்க, பரவாயில்ல. எவன் வாயில எல்லாம் விழுந்த தெரியுமாப்பா? இன்னைக்கு நேத்தா ஐயோ இன்னைக்கெல்லாம் பாட்டு அப்படின்னு ஆரம்பிச்சிருவான். எப்படா இவன் ஒன்னா இருக்கான், அவன் உள்ளுக்குள்ள எரியறான். திரும்பி சொல்றேன், இது ஒரு ஆவி பிரதர், சிஸ்டர், இது ஒரு ஆவி. உன் குடும்பத்தின் மேல ஒரு ஆவி. ஒரு நல்ல வண்டி வாங்கிட்டு அது மேல ஒரு ஆவி ஒரு கிரியை செய்யும். ஒரு நல்ல குடும்பமா நீ சந்தோஷமா இருக்கிறது அவனால தாங்க முடியும். ஒரு நல்ல புது ட்ரெஸ் போட்டு நம்மளால தாங்க முடியாது. நல்ல ஒரு ஐக்கியப்பட்டு சிரிக்கிறீ, பல சண்டே வரதில்லையாட்டுக்கும்பா. பாவி இதுக்குன்னே பிறந்திருக்கிறான். எப்பவுமே இல்ல, இப்ப வீட்டுல சத்தமே கேட்கறது இல்ல. அப்ப எப்ப சத்தம் கேட்கட்டே எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் பாவி பூப்பல். உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? இதெல்லாம் நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு ஆவிங்க பிரதர். நல்லா ஜெபிக்கணும். ஆமா, அன்னைக்கு என்னைக்கு பட்டுச்சு தெரியலையா, அன்னையிலிருந்து பட்ட பாடு. ஒரே வீட்டுக்குள்ள சண்டையா, ஒரு ஆவி. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆவியை நான் எதிர்த்து நிற்கணும். இன்னைக்கு வராதவர்களை குறித்து நான் வருந்துகிறேன். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வாரத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? வினைய விதைச்சவன் வினையா இருப்பான், தனைய விதைச்சவன் தனையா இருப்பான். ஆமா, பாவத்தை விதைச்சவனுக்கு பாவம் வரும், பரிசுத்தத்தை விதைச்சவனுக்கு பரிசுத்தமாய் வாழ முடியும். அப்போ ஈசாக்கு விதைத்தான், அவன் அதை பெற்றுக்கொண்டான், அறுத்தான், ரிட்டர்ன் பெற்றுக்கொண்டான். அவன் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டான். அவனுக்கு அது கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தது அவன் பிசாசு பொறுக்க முடியும். மனுஷனை ஏவறான் போலீஸ்தர் அவன் மேல கண்டு பொறாமை. இந்த ஒரு ஆவிங்க. இந்த எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்ட இந்த பொறாமையின் ஆவியை நான் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு எதிர்க்கிறேன்? சொல்ல போச்சா? எல்லாம் போச்சா? எவன் வாயில விழுந்தியும் போச்சா? இல்ல சொல்லு, கட்டு. இன்னைக்கு உட்கார்ந்து இங்கிருந்து கட்டு. இயேசுவின் நாமத்தில். சிசிடிவி கேமரா வேலை செய்யாது. இந்த பொறாமை கண்ணு சிசிடிவி கேமரா டபான்னு விழுந்துரு கீழே. சொல்லு, இயேசுவின் நாமத்தினால் என்னை எவன் கண்ணு பொட்டுச்சா என் குடும்பம் இன்னைக்கு நிக்குது ஆண்டவரே. சொல், வாயத்தனை சொல். இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தை பிரிக்கிற பொறாமையின் ஆவியை என் மனைவியை விட்டு, என் கணவனை விட்டு சொல்ல வேண்டாமா?
ஹல்லேலூயா. சொல், வாய் திறந்து சொல். ஆண்டவரே, என் பையனை என்னைய விட்டு பிரிக்கிற பொறாமையின் ஆவி, என் வீடு கட்ட முடியாத கிரியை செய்கிற பொறாமையின் ஆவி, என் வீட்டுல வருமானம் வர விடாதபடி தடுக்கிற பொறாமையின் சொல். உங்களுக்கு வேண்டாமா ஆசீர்வாதம்? வேண்டாமா பணம் வீட்டுக்குள்ள தங்குதா? முதல்ல சொல்லு, வாயை திறந்து. ஏன் தங்காதது காரணம் இதெல்லாம் தான். ஈசாக்கு மேல் கர்த்தர் வர வர விருத்தி அடைந்து பார்த்த உடனே பிசாசு மக்களை ஏவறான். இந்த பைபிள்ல முதல் அண்ணன் தம்பிக்குள்ள வந்த முதல் சண்டையே ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னு பொறுக்க முடியல. காயின் ஆபேல் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உடனே அவன் மேல எப்படி ஒரு பொறாமை வந்துச்சு பாருங்க. ஆமென். அவன் முகநாடி வேறுபட்டு அவன் மேல எப்படி இருந்தானா? ஆபேலுக்கு மேல காயினுக்கு என்ன ஆச்சுங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுத்துட்டீங்களா? 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குது? காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் நாடி என்னாச்சுங்களா? வேறுபட்டது. 6ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் காயினை பார்த்து என்ன நோக்கி, உனக்கு ஏன் என்ன உண்டாச்சா? எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று ஆண்டவர் கேட்கிறார். பாத்தீங்களா? அப்ப முகம் நாடி ஏன் வேறுபட்டுச்சா? இன்னைக்கு நான் சொல்றேன், அவனை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்ததுனால அவன் முகநாடி வேறுபட்டுச்சு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க, இருக்கீங்களா? அப்போ தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது கூட ஒரு நாள் தாங்க முடியல. இன்னைக்கு சொல்லுங்க, உங்க வீட்டுல போய் உங்க பிள்ளைக்கு ஜெபிங்க. உங்க பிள்ளை எங்கம்மா கை வச்சு ஜோமன். ஆமே, பையன் மேல அவன் படிக்க மாட்டேங்கிறான். ஆண்டவரே, என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான், என் பிசினஸ் வளர்ச்சி அடைய மாட்டேங்குது. நீங்க ஜோமன் ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் வீட்டுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, எங்க சமாதானத்துக்கு விரோதமாய், ஐக்கியத்துக்கு விரோதமாய் மாமியார் மருமகளை சேர்ந்து இருக்கவே விட மாட்டான். பாருங்களேன், அவனால முடிஞ்ச ஹெல்ப், குடும்பத்தை பிரிக்கிறதா அவனுடைய வேலை. அண்ணன் தம்பியை பிரிக்கணும், அக்கா தங்கச்சியை பிரிக்கணும், புருஷன் மனைவியை பிரிக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி. அப்ப ஈசாக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தரிசனமா ஈசாக்கு உங்க மைண்ட்ல கொண்டு வந்துடணும். ஈசாக்கு அவன் வர வர விருத்தி அடைந்தது. ஆமேன். அவன் பெரியவனான போது பெலிஸ்தர் அவனை கண்டு, பெலிஸ்தர் அவன் மேல் கண்டு. இன்னைக்கு சொல்லுங்க, வீட்டுக்குள்ள கிரியை செய்கிற பெலிஸ்தரின் ஆவி, என் பிசினஸ்ல கிரியை செய்கிற பெலிஸ்தரின் ஆவி, என் மகன் மேல கிரியை செய்கிற பெலிஸ்தரின் ஆவி, என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பெலிஸ்தரின் ஆவி, என் ஊழியத்துக்கு விரோதமாய் பேசுகிற கிரியை செய்கிற பெலிஸ்தரின் ஆவி. ஆமென். சொல்லுங்க, பெலிஸ்தரின் ஆவி ஊழியத்துக்கு விரோதமாய் நீங்க நிறைய கிரியை செய்யற. ஆமென். சபைக்குள்ளேயும் கூட இருக்குது. நல்ல பாட்டு பாடிடக்கூடாது, நல்ல பிரசங்கம் பண்ணிடக்கூடாது, நல்ல ஜெபிச்சிடக்கூடாது. நல்ல ஊழியம் பண்றவங்களை பார்த்தோன்னா பொறாம, நல்ல பிரசங்கம் பண்றவங்களை பார்த்தோன்னா பொறாம. இது ஒரு ஆவி. பாருங்களேன், நான் இந்த இடத்துக்கு போல அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இன்னைக்கு இந்த ஆவி இருந்து விடுதலை ஆகிறதுக்காக உங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துல கிரியை செய்கிற, என் ஊழியத்துல வருகிற இந்த பொறாமையின் பெலிஸ்தரின் ஆவி எங்க வீட்டை விட்டு போகட்டும். இதே ஆவிதான் எங்க கிரியை செய்து பாருங்க, சவுலுகிட்ட வந்தது. ஆமென். இதே காயின் மேல் வந்த அதே ஆவிதான் சவுலுக்குள் வந்தது. கர்த்தர் ஆமென், தாவீது கொன்றது. ஆமென். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது எத்தனையா? 10,000 பேரை கொண்டுட்டான். அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வீழ்ச்சியை குறிச்சு பிசாசு சாமே பெலிஸ்தர்கள் முன்பாக, கோலியாத்தை முன்பாக, ஆமென், சவுலை கர்த்தர் ராஜாவா இருந்த போது தாவீதை கொண்டு ஒரு வெற்றியை தந்தது கொண்டாட முடியல. இந்த சின்ன பையன் எப்படி அவன் ஜெயம் எடுக்கலாம், இந்த சின்ன பையன் எப்படி பேர் வாங்கலாம், இந்த சின்ன பையன் எப்படி கோலியாத்தை வீழ்த்தலாம், நான் செஞ்சிருக்கணும், நான் தான் ராஜா, என்னை கொண்டு தான் கர்த்தர் செஞ்சிருக்கணும். அது எப்படி இவன் ஒரு சின்ன சோட்டா பாய், ஒரு சின்ன பையனை கொண்டு கர்த்தர் செஞ்சாருன்னு சொல்லி அந்த சின்ன வாலிப பையன் மேல ஒரு பொறாமை வந்து அவனுக்குள்ள அந்த கிரியை செய்கிற ஆவி என்ன செஞ்சுதான் அவன் மேல, அவன் அன்னையிலிருந்து அவனை கொலை செய்யறதுக்கு பிளான் பண்ணுச்சு. உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? ஒரு சின்ன வாலிப பையன் பெரியவனால செய்ய முடியாது, ராஜானால செய்ய முடியாது, ஆயுதங்கள் செய்ய முடியாது, ஒரு சின்ன குட்டி கல்லை வச்சு அவ்வளவு பெரிய கோலியாத்தின் மேல இருக்கிற அந்த ஆவிய இவன் அந்த கல்லை கொண்டு அடிக்கிறான். அவன் தலை தெறிக்கப்பட்டு விழுகுது. யோசிச்சு பாருங்களேன், அப்ப நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு?
சிஸ்டர் உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு சிஸ்டர், பிரதர் உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? உங்க பிள்ளைனால நீங்க ஜெபிக்கலைன்னா உங்க பையன் வந்து உங்களுக்காக ஜெபிப்பான். அவன் ஜெபிச்சு ஆவி ஆடும், அவன் ஜெபிச்சு ஒரு அற்புதம் நடக்கும். உன் பிள்ளை ஜெபிச்சு அற்புதம் நடக்கும். நீங்க ஒரு சின்ன பிள்ளை சொல்றனால நினைக்காதீங்க, என்ன நீ என்னை பார்த்து கேள்வி கேட்கறியா, என்னை பார்த்து நீ எதிர்த்து பேசுறன்னு நினைக்காதீங்க. அந்த குழந்தையை கொண்டு கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுக்கிறான்னா அந்த பிள்ளையினுடைய முழங்கால், ஆமென், தாவீதினுடைய சின்ன ஜெபம் 10,000 பேரை ஆமென் வீழ்த்த அவனுடைய வல்லமை மேல ஆண்டவர் இறக்குவார்னா, இன்னைக்கு சொல்றேன், ஒரு பொறாமை வந்துச்சுன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்கள் 50 வருஷமா சபைக்கு போயிட்டும் செய்ய முடியாதது 5 நாள்ல இன்னைக்கு சபைக்குள்ள வந்து அவன் விடுதலையாகி அவன் அற்புதம் செய்யறான். இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க ஊழியத்துக்கு வராங்க, சின்ன சின்ன வாலிப பசங்க மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மைக்க தொடரக்கே பயமான இந்த காலத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து வசனத்தை சொல்ல ஆரம்பிக்குது. இன்னைக்கு நான் சொல்றேன், அதை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுங்க. உங்க மகள் பாராட்டுங்க, உங்க மகனை நீங்க பாராட்டுங்க, உங்க மனைவியை பாராட்டுங்க, உன் கணவனை நீ பாராட்டு. நீ பாராட்டுகிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் தான் பாராட்டுங்க. உங்ககிட்ட பரிசுத்த ஆவி இல்லைன்னா பிறரை மட்டம் தட்டி பேசுவான். அதுலயே தெரிஞ்சுக்கலாம் உனக்கு என்ன தெரியும், உன் ஜெபம் தான் பெருசா, நீ தான் ஆண்டவர்கிட்ட டைரக்டா பேசுறவளா, என்னால பேச முடியாதா? அட ஜெபின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சண்டை வீட்டுக்குள்ள. பைபிளை எடுன்னு சொன்னதுக்கு இவ்வளவு பிரச்சனை. குடும்ப ஜெபம் பண்ணலாம் வான்னா, ஆமா ரொம்ப பக்தி ஆயிட்டியான்னு சொன்னீங்க, அவ்வளோ பிரச்சனை. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் வந்து ஒருத்தர் கீழே இறங்கும் போது ஒருத்தர் ஆண்டவர் தூக்கி விடுவாருங்க. திரும்பி திரும்பி சொல்றது, உங்க மனைவியா இருக்கலாம், ஆனா பேசுறதை கேட்கலன்னா நீ பிசினஸ்ல அவுட் ஆயிருவ. தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் மேல ஆண்டவர் இறக்க வச்சதுனாலதான். ஒருவேளை பலவீனமான மனைவி தான், அவன் எங்கேயாவது உட்காருனா உட்காருவா, போனா போவா. யார் பேத்த புள்ள புருஷன் மனைவி அப்பா அம்மா விட்டு போட்டு உங்களவே நம்பி உங்களை கைப்பிடிச்சு உங்களையும் நம்பி இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலும் வராங்க. அந்த பொண்ணு உங்களை நம்பி சொல்லும் போது, என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் ஒவ்வொரு மனைவிமார்கள், உனக்காக தானே பேசிட்டு இருக்கிறேன், என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கட்டும் நினைச்சு சொல்றத நீ சொல்ற, நான் என்ன கேட்கறது? உன் வேலை பாரு, அவன் வேலை தான் உன்னை திருத்துறது. நீ திருந்தலைன்னா அடுத்தவங்கிட்ட போயிட்டு அடிபட்டு சாவப்போம். இப்படி சொல்ற நீ தப்பா நினைக்காது, பைபிள் அப்படிதான் சொல்லு. சவுல் கடைசியில பாருங்க, கத்திய வச்சு தானா குத்தி செத்து போயிட்டான். மக்கள் புகழ்ந்ததுக்கு இவன் என்ன பண்ணுவான்? உன் புகழ்ச்சி உலகம் புகழணும்னா நீ கர்த்தர் உன்னோடு இருப்பதை மக்கள் பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. அப்படின்னா நீ அந்த பலனை கொண்டு வரணும். நின்ன கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் எவனை விழுங்கலாமோன்னு வர்றான்னா, சிங்கத்தோட ஃபைட் பண்ணாது, சிங்கம் மான் தான் போட்டியிடும். நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், ஆமேன், யூதராஜ சிங்கம் நிற்கும் போது ஆமேன் சோத்திரம். ஆமேன். இப்ப ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஆமேன், மந்திரவாதியும் கோலை போட்டான், ஆமேன், மோசேயும் கோலை போட்டான். ஆனா மந்திரவாதியுடைய கோலும் பாம்பாச்சு. ஆமேன், மோசேயினுடைய கோலு பாம்பாச்சு, மந்திரவாதியுடைய கோலும் பாம்பாச்சு. பார்வோன் பார்த்தா, என்ன ரெண்டுமே பாம்பா இருக்குது. அப்ப என்ன, அப்ப மந்திரவாதி பார்த்து மோசையை பார்த்து சொல்றான், ஆனா மந்திரவாதி போட்ட கோலும் பாம்பாகுது, நீ கோல் போட்டாலும் பாம்பாகுது, ரெண்டு ஒண்ணு தானே. அப்ப ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் எல்லாமே அவன் போட்ட கோலு பாம்பு, நான் போட்ட கோலு பாம்பு, இப்ப பர்றா அப்படின்னாரு. அப்ப அந்த பாம்பு கோல பாம்பான பாம்பு அந்த மந்திரவாதியுடைய பாம்பெல்லாம் விழுங்கிருச்சான். அட சொல்ல, உன் கோலும் பாம்பாகும், அவன் கோலும் பாம்பாகும், ஆனா அந்த பாம்பு உன்னை தொடாது. சொல்ல, அந்த பாம்பு உன்னை தொடாது. அவனும் அற்புதம் செய்யறான், நீ அற்புதம் செய்யறான், ஆனா அவன் அற்புதம் அத்தனை விழுங்கக்கூடிய ஒரு வல்லமை உனக்குள்ள இருக்கணும். ஓ ராபா நஹாந்தர் அதியம் காமா நாமனா துடவா பெத்துகள் அந்த அபிஷேகத்தை. ஓ ஹல்லேலூயா. அவனது பாம்பாது, என்னது பாம்பாது? ஐயா என்ன ஐயா? ஏய் இங்க பார், அவன் பாம்பை விழுங்கக்கூடிய வல்லமை உன் கோளுக்கு இருக்குன்னா இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. கையத்தடி, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுவோம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. கையத்தடி, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும், அவன் நாமத்தில் வியாதிகள் குணமடையும், அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். சொல்லையா, அவன் நாமத்தில் பிசாசுகள் அலரும்.
என் கண்ணார நான் பார்த்துட்டு சொல்லி இருக்கிறேன். மாம்ச கண்ணில் அன்னைக்கு இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அற்புதத்தை இன்னைக்கும் இதிலும் பெரிதானவைகளை செய்யறான செஞ்சுட்டு இருக்க அனுபவிக்கிறேன். பேசுறேன், நீ அனுபவிக்கிற பேச. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே அவன் ஈசாக்கு பொறாமை, அவன் மேல பொறாமை. மக்களை இன்னைக்கு நீ செபிக்க போறேன். ஆண்டவரே என் மேல இருக்கிற பொறாமை கண்ணு என் பிளஸிங்கை ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் படிப்பை ஸ்டாப் பண்ண முடியாது. எங்க 80% தாண்ட மாட்டீங்கயா? எப்ப 100% வருவேன்? எப்போ வருவேன்? அவளுக்கு வர்ற எனக்கு வராது. அவனுக்குள்ள இருக்கிற பாம்பு மார்க் எடுக்கும், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மார்க் கொடுப்பாரு. ஆனா அவன் பாம்ப உனக்குள்ள இருக்கிற ஆவியான விழுங்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்காரு. நீ எங்க ஈக்குவல் பண்றன்னா, அவனும் படிக்கிறான் நானும் படிக்கிறேன், அவனும் மார்க் வாங்குறான் நானும் மார்க் வாங்குறேன். ஏவரேஜ் மார்க்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இங்கிலீஷ்ல போட்டு ஏவரேஜ். சொல்ல உன்னெல்லாம் படிக்க வச்சது எதுக்கு? என்ன மார்க்கு? சராசரியான ஒரு தேர்வு மதிப்பெண். அப்படி இல்லப்பா, அவன் வாங்குற சம்பளம் நான் வாங்க கூடாது. அவனை காட்டிலும், அவனை பார்க்கலாம். சொல்லு, அவனை காட்டிலும், அவனை பார்க்கலாம். ஏவரேஜ் ஸ்டூடெண்ட் அல்ல. சொல்லுப்பா, நான் நாட் ஏவரேஜ் ஸ்டூடெண்ட். நான் அவனை ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு பிளஸிங் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவனை காட்டிலும், அவர்களை பார்க்கலாம். எனக்குள் இருக்கிறவ, சொல்லு, எனக்குள் இருக்கிறவ பெரியவ. அவங்களுக்குள் இருக்கிற பாமன் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், சொல்லு, எனக்குள் இருக்கிறவன். ஏவரேஜோட நிறுத்துறவன் இல்ல. அந்த அபிஷேகத்தை பிள்ளைங்க வாங்கிக்க. உன் தேர்வுல ஆமென், ஹல்லேலூயா, உன்னுடைய மதிப்பெண்ண, உன்னுடைய மார்க்க, உன்னுடைய ஸ்டடீஸ், உன் ஸ்டேட்டஸ் அங்க மாத்தட்டும். சாகர வரைக்கும் சண்டை போட்டு பிரயோஜனமே இல்லப்பா. இன்னைக்கு ஒரு சூத்திரம் சொல்லி தட்டுமா? இந்த வாரம் ஃபுல்லா நீ அமைதியா இரு. முடியுமா? பெண்களை கேட்டேன், அமைதியா இருக்க முடியுங்கிற மட்டும் கை வைத்து ஒரு அழிலே சொல்லுது. பெண்களுக்கு சொல்றேன், இந்த வாரம் நீ அமைதியா இருக்கிற வாரம். பார்க்கலாமே, கர்த்தர் உன் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்காரு. அவன் கோலும் பாம்பா மாறும், என் கோலும் பாம்பா இருக்கு. ஆனா அவன் வல்லமைய காட்டணும். எனக்கு இருக்கிற வல்லமை மேல இருக்கிற உலகத்தின் ஆவியை காட்டணும். என் மேல இருக்கிற பரிசுத்தாவுடைய வல்லமை. ஒரு வாரம் சைலண்ட் வீக். ஐயா, இந்த வாரம் ஃபுல்லா நான் அமைதியா இருப்பேன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா கர்த்தர் கிருபை தருவா. கை உயர்த்துற ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் பார்க்கட்டும். உன் கைய பாத்தியா? என்னைக்கு தான் திருந்துவேன்? கையை தூக்கி, ஆண்டவரே இந்த வாரத்துல பேசவே மாட்டேன். கை கீழே போடுங்க. இந்த வாரம் ஃபுல்லா நீ அமைதியாரு. கர்த்தர் செய்யும் காரியம். என்னால படிக்க முடியல, எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. எலெக்ஷன் வரக்கு முன்னாடி எக்ஸாம் முடிச்சுவாங்களாம். மார்ச்சுக்குள்ள சீக்கிரம் எக்ஸாம் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை இந்த அகாடமிக் இயரை முடிச்சிடணும். இந்த வருஷத்தை 25-26 முடிச்சிடணும். அவங்க அவசரப்படுறாங்க, ஏன்னா எலெக்ஷன் வருதுன்னு. நான் ஒண்ணு சொல்றேன், எலெக்ஷன் வந்தாலும் சரி, செலக்ஷன் வந்தாலும் சரி, என் நாமம், என் கர்த்தருடைய நாமம் என் மேல இருக்கு. பெலிஸ்தரி எழும்பு. ஸ்கூல்ல வர்ற ஆவி பெலிஸ்தரின் ஆவி, காலேஜுக்குள்ள வருகிற ஆவி பெலிஸ்தரின் ஆவி, என் கிராமத்துக்குள்ள வருகிற ஆவி பெலிஸ்தரின் ஆவி. ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ மக ஆசீர்வதிக்கிறது. பெரிய வேலை செய்யறவனையும் அவன் தான் ஆசீர்வதிப்பாரு. சின்ன எடுபடி வேலை செஞ்ச அவர் தான் ஆசீர்வதிப்பாரு. அவர் ஆசீர்வதிச்சார்னா அது போதும். பொறாமைப்படுகிற ஆவிய சொல்லு மக, நீ சின்ன வீட்லயோ பெரிய வீட்லயோ நீ இருக்கிறது யாரோட தான் முக்கியம், இருக்கிற இடம் அல்ல. வாங்கிக்க அந்த அபிஷேகத்தை. இருக்கிறவரே, இருந்தவரே, இருப்பவரே, அப்பா 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 வல்லமை வாங்கு 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 வாங்கு. எஸ் 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 மாட்டேங்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லு. இந்த பொறாமை விட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுமா? நிறைய இருக்கு. இன்னைக்கு இந்த செய்தியை முடிச்சதான் பாக்குறேன். 1.5 மாசமா நான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரே வசனத்தை 1.5 மாசமா பேசுறேன். ஜனவரியில் ஆரம்பிச்சது, இந்த மாசத்தோட இந்த வாரத்தோட முடிக்கலான்னு பாக்குறேன். பொறாமையை விட்டு வெளியே வர முடியல. ஏன்னா அத்தனை பொறாமை இருக்குது. உங்களுக்கு இல்ல, வெளியே சொல்றேன். நீங்கெல்லாம் பாவம். அந்த கண்ணை பாரு. ஐயோ, என்னப்பா உன் கண்ணை பார்த்தாவே எப்படி இருக்கு?
எப்படி இரு, எப்படி இவன் ஊழியம் பண்ணிடுவான் அப்படியா? இன்னைக்கு பிசாசை பார்த்து சொல்லுங்க, என் ஊழியம் வளரும், என் சபை எழும்பும், என் குடும்பம் கட்டும். இன்னைக்கு நீ எதெல்லாம் உன் மேல பொறாம இருக்கு, நீங்க நினைக்கிறீங்க வீட்டுக்கார சார் அந்த பாவம் அந்த மனுஷன் வாடிக்கார் அவர் மேல கோபப்படக்கூடாது. நீ சொல்ற ஆவியை கட்டுறது. இந்த வாரம் ஃபுல்லா சைலண்டா இருக்க போற. இந்த வாரம் என்னப்பா, இந்த வாரம் அசைன்மெண்ட் என்ன? மனைவிமார்கள் சத்தமா சொல்லுங்க, கணவன்மார்கள் கேட்கணும். சைலண்ட். கணவன்மார்கள் சொல்லுங்க, மனைவிமார்கள் கேட்கட்டும் சத்தமா. இந்த வாரம் ஃபுல்லா நீ சொல்றதே வைலண்டா இருக்க இல்லையே, சைலண்டா சத்தமா. இந்த வாரம் ஃபுல்லா சொல்லப்பா. சைலண்ட். ஆமே இல்ல, சைலண்ட். சூப்பர். நான் விளையாட்டுக்கு சொல்ல, எங்கெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்தாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் கூட்டத்தை சேர்த்துல. ஆண்டவர் தாவீது மேல கோவப்பட்டது வேற எதுக்குமே இல்லை, தொகையிட்டது தான் ஒரு கோபம் வந்துருச்சு. நீ எப்படி எண்ணிக்கைய பார்க்கலாம்? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, என் கையில காணிக்க வந்துச்சு, நான் எண்ண மாட்டேன். நான் ஜோமனி அம்மாட்ட கொடுப்பேன், அம்மாவும் எண்ண மாட்டாங்க, அதை எடுத்து பத்திரமா வச்சுக்குவாங்க. இந்த மாசம் முடியும் போது அதுலேருந்து தேவையான தசம்பாகத்தை எடுத்து வச்சு பாக்கி உள்ளது ஊழியத்துக்கு செலவு பண்ணிட்டு போ. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்க கையில் இருக்கிற எண்ணி பழகாதீங்க. அது கத்த தந்த ஆசீர்வாதத்தை எண்ணிட்டீங்கன்னா, கையில் இருக்கிற பணத்தை எண்ணினீங்கன்னா பயம் வந்துடும். கூட இருக்கிற ஆட்களை லக்கம் பார்த்தீங்கன்னா பயம் வந்துடும். நான் கவுண்டிங் பார்க்குற இடத்துல இல்லை, கவுண்டர் பண்ற இடத்துல இருக்கணும். எனக்கு கவுண்டிங் பண்ணி என்ன எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்க்க ஐயோ ஐயோ ஐயோன்னு ஒரே கோபம், சண்டை, பொறாமை, எரிச்சல் தான் வீட்டுக்குள்ள வரும். எரிச்சலின் ஆவி, காயினுக்குள்ள இருந்த கிரியை செய்த ஆவி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ராமேன் சொல்லுங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நாளைக்கு ஜெபம் பண்ண போறீங்க, அந்த பொறாமையின் ஆவி, பெலிஸ்தரின் ஆவி என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கிரியை செய்யக்கூடாது. ஓகே, காலேஜ்குள்ள போகும்போது ஜெபம் பண்ணி, நீ காலேஜுக்குள்ள வேலைக்கு போற இடத்துல ஜெபம் பண்ணுவ. கூட இருக்க வேலைக்காரன் நல்ல வேலைக்காரன் இல்லப்பா, நீ நினைக்கிற என்னடா எல்லாமே லாஸா போகுது, கூட இருக்கிறவன் நல்லவனை வச்சுக்க. எல்லாம் பொறாமையோட, இவன் மட்டும் இப்படி குடும்பத்தோட நல்லா இருக்கான், உங்க பார்த்தா அங்க கார்ல போறீங்களா, இங்க போனா பைக்ல போறீங்களா, அங்க அப்படியே இந்த பார்க்கும்போது எங்க இருக்கிறீங்க கூட அவனுக்கு தெரியும் போது, சரி சரி அதுல வருது இதுல வருது, எதுலயோ ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கு நமக்கு. இதுதான் அவனுக்குள்ள இருக்கிற பொறாமை. உள்ள பிசினஸ் எங்க பண்றீங்க உள்ள போகும்போதே சொல்லுங்க, மேஸ்திரி கிட்ட சொல்ல வேண்டாம், ஆவியை கட்டுங்க. பெலிஸ்தரின் ஆவியை என் மேஸ்திரி விட்டு வெளியே போட்டோம், பெலிஸ்தரின் ஆவியை என் குடும்பத்தை விட்டு வெளியே போட்டோம், பெலிஸ்தரின் ஆவியை என் பிள்ளைகளை விட்டு வெளியே போட்டோம், பெலிஸ்தரின் ஆவியை என் கணவனை விட்டு வெளியே போட்டோம், பெலிஸ்தரின் ஆவியை என் மனைவி விட்டு வெளியே போட்டோம். இன்னைக்கு சொல்றேன், வளராததுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, உங்க கூட இருக்கிற ஆவி. யாரு? அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆவி, உன் புருஷன் மனைவிக்குள்ள கிரியை செய்கிற ஆவி. ஆமா, நீங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடப்பீங்க, ஆனா பின்னாடி இருந்து வேலை செய்யற ஒரு ஆவி இருக்குப்பா. நீ போய் அந்த மனுஷனை திட்டிட்டு கிடக்குற, அது என்ன செய்ய? ஒண்ணும் செய்யாது. அந்த மனுஷன் திட்டி பிரயோஜனம் இல்லை, ஏறாது உள்ள. என்ன திட்டினாலும் சண்டை தான் கூட. அப்புறம் மூஞ்சி தூக்கிட்டு அப்புறம் சாப்பிட மாட்டேன், ஒரு நேரம் அழுதுட்டே இருப்பேன். எதுக்கு இந்த வேஸ்ட் பண்ணி? நீங்க சொல்ற பெலிஸ்தரின் ஆவியை என் கணவனை விட்டு வெளியே போ, பெலிஸ்தரின் ஆவியை மனைவி விட்டு வெளியே போ. சொல்லுவாயா திறந்து, பெலிஸ்தரின் ஆவியை என் பிள்ளை விட்டு வெளியே போ. இன்னைக்கு நீங்க அதை சொல்ல இன்னைக்கு பாருங்க, இந்த வாரத்துல நீங்க சைலண்டா இருக்கணும், ஆனா ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு அமைதியா இருக்க சொல்லியிருக்காரு. அதனால சுப் ரஹோ, அமைதியா விட்டுறலாம்னு நினைச்சீங்கன்னா அவனுக்கு வேலை சூப்பர், நீ இதுதான் எதிர்பார்த்தேம்மா. அப்படி இல்லம்மா, ஜெபம் பண்றதை விட்டுறாத, பேச்ச குறை, ஜெபத்தை அதிகப்படுத்து. கை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்க. இவ்வளவு நாள் சண்டை போட்டு ஒரே பிரச்சனையா வீட்டுக்குள்ள, சமாதானமே இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், ஈசாக்குடைய வளர்ச்சி, ஈசாக்குடைய விருத்தி, இந்த பிராஸ்பரிங், கண்டினியூ பிராஸ்பரிங், பெலிஸ்தியன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாலஸ்தீன மக்கள் இருக்காங்களே, அதான் பெலிஸ்தியன். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலோட சண்டை போட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ஃபைட் இன்னைக்கு வரைக்கும் ஃபைட்டிங். சில நேரத்துல ஸ்கூல்ல போனா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா படுவோம், தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டைக்கு வருவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவிச்சுக்குவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்க ஃபேமிலியில மூஞ்சியை தூக்கிவாங்க. இந்த மூஞ்சியை தூக்குறது பெரிய போராட்டம். இருக்கீங்களா? இந்த மூஞ்சியை தூக்குறது, அது எப்படியா மூஞ்சியை தூக்குறது? சோத்திரம் ஆண்டவரே, இதை புரிதான் பேசாது.
நீங்க இந்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க. அவங்க கிட்ட நீங்க பேசி மாமியார்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அவங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. மாமனார்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. கேட்டா வேலை இருக்கும்பாங்க, வேலையே இல்லாம போயிடும். நீ நினைக்கிற சர்ச்சை விட்டு வேலைக்கு போனா வேலை கிடைக்காது, ஆசீர்வாதம் வராது. காரணம் 1000 காரணம் வரும். உனக்கு தெரியுமா? வேலைக்கு போலின்னு இந்த வாரம் கடனை கட்ட முடியாது உட்கார்றது, அது ஒரு ஆவி பேசுது உள்ள உட்காந்து. சர்ச்சை விட்டுட்டு இந்த வாரத்துக்கு போனாதான் இந்த வாரத்தினுடைய டீவை கட்டணும் சொல்றது பேய் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கு. பரிசுத்த ஆவி ஒரு நாள் சர்ச்சை கட் பண்ண சொல்ல மாட்டார். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி உள்ள வேலை செய்யுது. அது உங்க அப்பாவா இருக்கும், உங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி வேலை செய்யும். இப்போ நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்ப போவ, வீட்டுக்கு போனா பார்த்து பேய் அங்க 2 ஆவி உட்கார்ந்து இருக்கும் வீட்டுக்குள்ள. என்ன இவ்வளவு லேட் ஆயிடுச்சா? இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. இதுக்குன்னே கல்யாணத்தை வைப்பான். அவன் கல்யாணத்தை வைக்கிறான்னா அந்த பேய் தான் உள்ள இன்னைக்கும் பார்த்து கல்யாணத்தை வைக்குது. கிறிஸ்தவன் வைக்க மாட்டான், ஆவிக்குரியம் வைக்க மாட்டான். கிறிஸ்தவன் வைப்பான், ஆவிக்குரியம் வைக்க மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், கருமாதி, காது குத்து, மூக்கு குத்து, இதெல்லாம் இன்னைக்கு காலையில் வைக்க மாட்டான். இன்னைக்கு கர்த்தருடைய நாள். இதுக்கு பேர் என்னது? பேசே கர்த்தருடைய நாள். அப்போ திரும்பி சொல்றேன், இந்த பொறாம உள்ளுக்குள்ள வருதுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராத வீடெல்லாம் பாரு எப்படி இருக்கும் பாருங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் 600 ரூபாய் மிஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த கடனை எப்படி யார் ரொட்டேஷன் பண்றது? இந்த ரொட்டேஷன் பண்ணி உன்னை ரொட்டேட்டே ஆக்கிடும். கரெக்டா? எல்லாமே லாஸ் ஆஃப் பே தான். ஒன்னா கோழி சாவும், இல்ல ஆடு சாவும், இல்ல மாடு சாவும், இல்ல மனுஷன் எங்கேயாவது செத்து போயிருவான். வரவே வராது. சாபம் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை விட்டு போட்டு எங்க போனாலும் கதவை தட்டிட்டு பிசாசு நிற்பான். தயவு செய்து ஓய்வு நாளை விட்டுட்டு நீ வாங்குற சம்பளத்தை அந்த வாரம் ஃபுல்லா திருப்தியா சாப்பிடவே முடியாது. நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். ஆராதிச்சு வாங்குற ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும். இந்த செய்தியை மட்டும் கேட்டு போற பத்தியா ஆமே என்னன்னு சொல்லாத, வராது, நிக்க மாட்டேது வீட்டுக்குள்ள. இன்னைக்கு நீ வளைய மாட்டேங்கிற, நீ வளைக்க மாட்டேங்கிற. போன வாரம் ஒரு காரணம் இருந்துச்சு, இந்த வாரம் வேற ஒரு காரணம். போன வாரம் அவன் வந்தான், இந்த வாரம் யார் வந்தா? பயம் இல்ல. போன வாரம் அங்க அக்கா வந்துட்டா, போன வாரம் தாத்தா வந்துட்டா, போன வாரம் பாட்டன் வந்துட்டான். எவனோ ஒரு பேய கரெக்டா 8 மணிக்கு 7 மணிக்கு அனுப்பி விடுவான், இல்ல தூங்க வைப்பான். கேட்டா கேளு, எனக்கு எவனை கண்டு பயம் இல்ல, அவரை கண்டுதான் பயம். எனக்கு சீட்டு காலியா இருக்க மேட்டர் கிடையாது. எனக்கு ஆசை என் சீட் அங்க காலியாயிடக்கூடாது. ஒரு அலையில சொல்ல, என்னை ஆண்டவர் கொடுத்த ஊழியத்துக்கு என் சீட்டு அவர் கிழிச்சிட்டாருன்னா உன்னை வேலைக்காரனா உன் வேலை என்னது சொல்லு. ஏன் இந்த பொண்ணுக்கு பயமா இருக்கு தெரியுமா? செய்தி கேட்டா பாவம் செய்யறவனுக்கு தான் என் செய்தி கேட்டா பயமா இருக்கும். பரிசுத்தமா வாழ்றவனுக்கு சந்தோஷம் தானே. ஒரு அமீன் சொல்லுங்களேன். வரப்போகிற கோபாக்கினிக்கு தப்பு விக்கிறவன் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு வேசற யோவான் ஸ்நானன் கழுத்து தான் வெட்டினான். அட ஆமாவா இல்லையா? கழுத்து போச்சா யோவான் ஸ்நானுக்கு? எதுக்கு சொல்ல வரேன்னா, கழுத்து போறத பத்தி மேட்டர் இல்ல, உன் கூட கர்த்தர் இணைஞ்சு நிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வெரி சீரியஸ். உன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது யாரெல்லாம் போய் பாருங்க. ஹல்லேலூயா. பிரதர் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பிரதர். வீடு நீ ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கியாப்பா? சிரிக்கிறியா வீட்டுல? போய் பேசக்கூடாது. அடிக்கடி சொல்லுவேன், முழங்கால் படி போட்டா நீ வீடு எப்படி இருக்கு எனக்கு தெரியுங்கிறது. இன்னைக்கு சோமன் ஆண்டவரே, என் வீடு நரகமாக்கிற பிசாசு, அது ஒரு பொறாமையின் ஆவி, பெலிஸ்தரின் ஆவி, என் வீட்டை விட்டு வெளியே கிளம்பட்டும் சொல்லு. வாயை திறந்து சொல்லு. டெய்லி சண்டை, சமாதானம் இல்ல, கெட்ட வார்த்தை. எவன்லாம் கெட்ட வார்த்தை பேசுறான் அவன்லாம் பெலிஸ்தர் ஆவியோட இருக்கிறான். கெட்ட வார்த்தை உன் வீட்டுல வருதா, நீ பெலிஸ்தரின் ஆவியோட இருக்கிற. ஈசாக்குடைய வளர்ச்சி பிசாசுக்கு பொறுக்க முடியாத மாதிரி உன் பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை நீயே வாய கெடுக்கிற. பயம் இல்ல. தயவு செய்து உன் வீட்டுக்கு சாபத்தை சேர்த்திடாத. கெட்ட வார்த்தை பேசி வீட்டுக்குள்ள சமாதானம் கேட்டு, இன்னைக்கு சொல்றேன், எங்கேயோ கட்டிட்டு வந்தவ தானே, நான் என்ன பேசினாலும் என்ன பண்ணுவாவ? அவ என்ன பண்ண முடியும்? சபை என்பது உங்க குடும்பத்தை ஒழுங்குபடுத்தாம, சபை என்பது தேவனுடையதல்ல. தேவ சபைக்குள்ள வருகிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், தேவ பயம் இருக்கணும். மனுஷன் மேல வருகிற பயம் இல்ல,
ஐயாட்ட சொல்லிடுவேன். ஐயாட்ட நீ எங்கிட்டயே சொல்ல வேண்டாம், நான் இங்கிருந்து முழங்கால் படி போட்டு உன் குடும்பத்தோட பிக்சர் நான் சொல்லுவேன். நீ என்னெல்லாம் வாயை விட்டு பேசுனேன்னு. உனக்கு ஃபேவரா பேசுன நான் ஊழியக்காரன் இல்ல, எனக்கு சீட்டு மேல கிழிஞ்சிரும்பா. நீ சேர காலி தூக்கி போட்டு எனக்கு இந்த சர்ச்சு வேண்டாம்னு போயிருவேன்னு போங்கிறேன். பயமே இல்லை எனக்கு. போறோம் போயிட்டு தானே இருக்கான். என் கடைசி விசுவாசி இந்த அம்மா. இதுக்கு மூணையும் நம்ப மாட்டேன். கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அது பாட்டுக்கு தான் ஊழியத்தை பார்க்கும். என் மனைவி தான் கடைசி வரைக்கும் என் கடைசி விசுவாசி. மற்றபடி உங்களை யாரும் ஒரிஜினல் விசுவாசியா சொல்ல, இருக்கிற வரைக்கும் இருப்பீங்க. கர்த்தர் எப்ப கூப்பிடுற போவீங்க. எனக்கு கொடுத்து வலது பக்கமா இருக்கிறா. அதனால எனக்கு சாப்பாடு கிடைக்குது, எனக்கு தங்கறதுக்கு வீடு இருக்குது, எனக்கு என் குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதனால உங்களை கண்டு எனக்கு பயமே இல்லை. பேய கண்டு பயம் இல்லைன்னா உங்களை கண்டு எனக்கு எதுக்குங்க பயம்? அழைச்ச தேவன் உண்மையுள்ளவர். ராமேன் சொல்லுங்களேன். நீங்க என்ன மிரட்டுறதுனால நான் பயப்பட மாட்டேன். நான் முழங்கால் படி போட்ட உங்களுக்கு அது கஷ்டம். அடிக்கடி சொல்லுவேன், நீ திருந்தலைன்னா ஐசியூ வார்டுக்கு போய் தான் திருந்துவேன்னு. இப்ப அந்த வார்த்தையை சொல்றது இல்ல, அதனால பயம் இல்ல. என்ன வேணா பேசிட்டு இருக்கிற. திரும்பியும் சொல்றேன், மனம் திரும்பினா வீட்டுல சரிப்படுத்துவாரு, மனம் திரும்பாத பட்சத்துல ரோட்ல சரிப்படுத்துவார், அங்கேயும் சரிப்படுத்தலைன்னா ஐசியூ வார்டுல தான் போய் சரிப்படுத்துவார். புரியலையா? மனம் திரும்பிட்டா வீட்டோட கேவலப்பட்டுருவேன். உன் மனைவிக்கு முன்னாடி, உன் கணவனுக்கு முன்னாடி, பிள்ளைக்கு முன்னாடி அவமானப்படுறது தப்பே இல்லை. இந்த சைக்கிளை கீழே விழுந்ததுக்கு அப்புறம் யாரா பாக்குறாங்களான்னு திரும்பி பாக்குற மாதிரி அங்க தப்பிச்சுக்குவேன். மனம் திரும்பாத பட்சத்துல ஊர் அறிய கேவலமாயிருவேன். அதையும் தாண்டி முடியலையா சபைக்கு நடுவே கேவலப்பட்டுருவேன். அது இல்லையா ஐசி வார்டுல போய் உட்கார்ந்திருப்பேன். ஏன்னே தெரியாது, சம்பந்தமே இருக்காது. கண்டினியூ ப்ராஸ்பரிங் இல்ல, கண்டினியூ சிக்காத வரும். இப்ப சொல்றேன், என் மேல கோவம் வந்தா சபையை மாத்துவேன். ஆண்டவருக்கு உன் மேல கோவம் வச்சு எங்க போவேன்? தயவு செய்து இந்த பெலிஸ்தரின் ஆவி சபைக்குள்ள இருந்து வெளியே போகணும். ஆமேன்னு சொன்னா வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவி வருவாரு. இன்னைக்கு சொல்லு, கெட்ட வார்த்தை பேசுற ஆவியே, குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற, சொல்லு வாயை திறந்து, பிரிவினை உண்டாக்குற ஆவியே, கசப்பை உண்டாக்குற ஆவியே, பொறாமையை கொண்டிருக்கிற ஆவியே, என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆவியே, வாயை திறந்து சொல்லு, இந்த ஆவி வெளியே போட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்க விடாதபடிக்கு, ஆராதிக்க விடாதபடி, பலப்படாதபடிக்கு தடை செய்கிற ஆவியே வெளியே போ. ஹல்லேலூயா. 15ஆம் வசனம் பாருங்க. அவன் தகப்பன் ஆகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அவங்க பொறாமைப்பட்டு என்ன செஞ்சாங்களா? ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம், கவனிங்க, சோத்துல மண்ணள்ளி போடுறான்ப்பா. உன் சோத்துல மண்ணள்ளி போடுறான். நீ துறவை வெட்டுற, அவன் மண்ணள்ளி போடுறான். நீ ஜெபிக்கிற, மண்ணள்ளி போடுறான். நீங்க ஆராதிக்கிறீங்க, பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போடுற, பொறாமை கொடுக்கிற ஆவி எழும்பவே முடியல. பாருங்க, ஒரு நாள் அதிகாலை எழும்பி ஆண்டோட சமூகத்தை துறவை வெட்டுறீங்க. இன்னிலிருந்து ஜெபிக்கணும், நம்ம குடும்பமா ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணலாம் ஒப்பு கொடுக்குறீங்க. அடுத்த நாள் திரும்பி மண்ணள்ளி போட்டுறான் பிசாசு. சோத்துல மண்ணள்ளி போடுற ஆவி குடும்பத்தை விட்டு சபைக்குள்ள இருந்து வெளியே போ. என் ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவியே, சொல்லு சொல்லு சொல்லு, தைரியமா சொல்லு. உங்க மண்ணள்ளி போடுற, உண்மையா சொல்ற, நல்ல பார்ட்னர்ஷிப். அவனுக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? நல்ல ஒரு உங்க வேலை கொடுக்கிற மேஸ்திரி, அவர் வீட்லயே பிரச்சனை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல பிசினஸ், நல்ல ஆபீஸ், அந்த ஆபீஸ்க்குள்ள இருக்கிற மேனேஜருக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா அவனுக்கு உங்களை தொட முடியலனா அடுத்த எழுப்பி விட்டு அவன் மூலமா மண்ணு உங்க பிசினஸ்க்கு, உங்க வேலைக்கும், நீங்க போற இடத்துல ஊழியத்துக்கு விரோதமா அவன் மண்ணள்ளி போடுவான். இன்னைக்கு சொல்லுங்க, நீ மண்ணள்ளி போட போட இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா என் கூட இருக்கிறாரு, அப்பா என் கூட இருக்கிறாரு. வாங்கிக்க. உன் பிள்ளை வாழ்க்கையில எவன் மண்ணள்ளி போடணும்னு நினைச்சானோ, உன் குடும்பத்துல எவன் மண்ணள்ளி போடணும்னு நினைச்சானோ, உன் பிசினஸ்ல, உன்னுடைய ஆபீஸ்ல, உன்னுடைய தொழில்ல எவன் மண்ணள்ளி போடுன்னு நினைச்சானோ, இன்னைக்கு சொல்லு, எங்க அப்பாவை விட்டு, எங்க அம்மாவை விட்டு, எங்க அண்ணனை விட்டு, என் தம்பியை விட்டு, எங்க அக்காவை விட்டு, என் மனைவி விட்டு, என் புருஷனை விட்டு, என் விசுவாசி விட்டு, சபையை விட்டு வெளியே
நாமத்தினால சொல்ல 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 உனக்கு மண்ணள்ளி போடுன்னு நினைச்ச உன் பிள்ளைக்கு வாவே. ஆமென். ஆவியான சொல்றாரு, உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீ சாப்பிடாம இருக்கிற. உன் பையன் சம்பாதிக்கிற பணம் உனக்கு வர்றதில்ல, நீ ரோட்ல நிக்கிறேன்னு ஆண்டவர் பேசுறாரு. உன் பையன் சம்பாளம் எல்லாம் எங்கேயோ போகுது, அந்த மண்ணள்ளி போடுற ஆவிய கட்டு. உன் பையன் நல்ல பையன்பா, அவன் செய்யற பையன்பா, ஆனா அவன் மண்ணள்ளி போடுறான்ப்பா. இன்னைக்கு சொல்லி அவன் தலையில மண்ணை வாரி போடுற ஆவியே, என் பையனை விட்டு சொல்லு, என் பிள்ளைய விட்டு, என் குடும்பத்தை விட்டு சொல்லு தம்பி, என் மனைவி விட்டு, என் நன்மைய, என் விசுவாசிய விட்டு, என் குடும்பத்தை விட்டு சொல்லு சொல்லு, விட்டு போட்டோம் போட்டோம் போட்டோம். ஓ ஓ ஓ ஜீசஸ் ஜீசஸ், மண்ணள்ளி போடுற வல்லமை இறங்கட்டும். உன் பையனுக்கு விரோதமாய், உன் மகனுக்கு விரோதமாய், உன் மகனை விட்டு, உன் மகனை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு ஆசீர்வாதத்தை ஆவியே. ஓ ஜீசஸ். மகளே, கர்த்தரோடு பேசுறாரு. மகனே, கர்த்தரோடு பேசுறாரு. உன் மேனேஜர் சம்பளம் தரலன்னு சொல்லாத, அவன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். ஆனா அவன் மேல ஒரு மண்ணு வந்து விழுகுது, அவன் கையிலிருந்து வரவிடாதபடி மண்ணு வந்து விழுகுது. இன்னைக்கு சொல்லு, ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார், ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். மண்ணள்ளி போடுறவன இன்னைக்கு சொல்லு, உன் பையன் மேல, உன் மக மேல, உன் மகள் மேல, அப்பா அந்த வருமானத்தை சுவாமி சூறையாடுகிற ஆவியை, உன் பிள்ளைகளுடைய படிப்பை, ஞானத்தை கட்டி வைத்திருக்கிற ஆவியை வாங்கிக்க. கையை தட்டி ஆவியில் நிறைந்து சொல்லு சொல்லு சொல்லு, கையை தட்டி ஆராதி ஆராதி. பலவீனப்படுத்துகிற ஆவியை, படிக்க விடாதபடி, படிக்க விடாதபடி, படிக்க விடாதபடி, படிப்புல மண்ணள்ளி போடுகிற ஆவியை, வா 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 வா, வெளியே வா, வெளியே வா. உன் blessing, ஆமென் ஆமென் ஆமென். இந்த விசுவாசிக்குள்ளே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆமென். சாப்பிடுற மண்ணள்ளி போடுகிற ஆவியை வெளியே வா, வெளியே வா 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 வா. ஓ ஜீசஸ், அல்லேலூயா. இதெல்லாம் சொல்ல போறீங்க, இதெல்லாம் ஒரு ஆவி பிரதர். ஆமென். ஒன்னா உங்களை வீட்டுக்குள்ள வர ஆசீர்வாதம், உண்மையா சொல்றேன், வெளியே சொல்ல முடியல. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரேன். இந்த வாரம் நீ அமைதியா இருந்துட்டாரு, உன்னை அமைதியா மட்டும் இரு. ஆனா ஜெபத்தை விட்டுறாது, ஜெபத்தை விட்டுறாது. இந்த ஆவியை நீ கண்டுபிடிச்சீல, உன் மண்ணள்ளி போற பாரு, ஒருத்தர் வேலைக்கு நிக்க மாட்டேங்கிறான், மண்ணள்ளி போடுறான். சொல்லு சொல்லு சொல்லு, நான் தோன்ற அவன் போடுறான், தோன்ற அவன் மண்ணள்ளி போடுறான். தண்ணியை பார்க்க விட மாட்டேங்கிறான், அந்த பிளஸிங்க பார்க்க விட மாட்டேங்கிறான், என் கண்ண பிளஸிங்க பார்க்க விட மாட்டேங்கிறான். சொல்லு, உன் பையன் பட்ட கஷ்டம், உன் பிள்ளை படுற கஷ்டம் உனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, ஓ ஓ அந்த மண்ணள்ளி போடுற ஒரு அனுபவத்துக்கு இறங்கட்டும், அனுபவத்துக்கு இறங்கட்டும். விடுதலை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. 16ஆம் வசனம். அபிமெலேக் ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கணும், நீ மிகவும் பலத்தவனான. ஏதோ புரியுதா உங்களுக்கு? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இது புரியுதா? நீ பலத்தவனா இருக்கிறது அபிமெலேக்கு. அதான் பெலிஸ்தருடைய ஆவி. அபிமெலேக்கு ராஜாவுக்குள்ள முடியல. அவன் தான் உலகத்தின் அதிபதி பிசாசு. நீ எவ்வளவு தரிசனத்தோ இந்த ஊருக்கு வந்த, உங்க அப்பா அம்மா எவ்வளவு ஜபத்தோட உன்னை வீட்டுக்கு இந்த கட்டி கொடுத்தாங்க, எவ்வளவு தியாகத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்த, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணுமே நீ ஜெபிக்கிற. ஆனா அபிமெலேக்கு ராஜா, அதுதான் உலகத்தின் அதிபதி, ஒளியின் தூதன். அது அந்த ஆவி என்ன செய்யுதான், உன் வீட்டுக்குள்ள நீ ஜெபிச்சினா தானே உனக்கு, உன்னாலதான் இந்த வீடு பலத்தவனா இருக்கிற. நீ என்னை விட்டு போயிரு. உன்னை வீட்டை விட்டு துரத்துற பிசாசு, உங்க அப்பா வீட்டை விட்டு துரத்துற பிசாசு, உன் மனைவி வீட்டை விட்டு துரத்துற பிசாசு, உன் கணவனை வீட்டை விட்டு துரத்துற பிசாசு, நீ போயிரு போயிரு. குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டுக்கு போயிரு, உங்க அப்பா வீட்டுக்கு போயிருன்னு சொல்றான். மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வந்து, நீ போயிரு, உங்க அப்பா வீட்டுக்கு போயிரு. ஏன்னா யார துரத்துறான்னு புரிஞ்சுக்க. உன் பையனை உன் வீட்டை விட்டு முடுக்கிறவன் பிசாசு, உன் பிள்ளைய வீட்டை விட்டு முடுக்கிறது பிசாசு. ஹலோ, போன்னு சொல்றான். ஏன் தெரியுமா? உன்னை ஜெபிக்க விடாது போங்கிறான். இன்னைக்கு சொல்லு, அப்பா வெச்ச வீடு,
சொல்லு. எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு கர்த்தர் கொடுத்த வீடு, இது இடம் கர்த்தர் கொடுத்தது. நீ எவ்வளவு பலத்தவனானாலும், நான் பலத்தவன். என் பலத்தை கர்த்தர் தந்த பலம். நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை பலத்தவனாய் வைத்திருக்கிறார். பொறாமை உன்னை போயிடுங்குது. ஹலோ, யாருக்கும் இந்த தூது கத்த பேசிட்டு இருக்கார். உன்னை வீட்டுல இருக்க விடாதபடி, நீ அந்த வேலையில் இருக்க விடாதபடி, உனக்காக தான் கத்த பேசிட்டு இருக்காரு. உன்னை இந்த ஸ்கூல்ல படிக்க விடாதபடி, இந்த கல்லூரியில் இருக்க விடாதபடி, நீ மார்க் எடுக்க முடியாதபடி உன் கூட இருக்கிறவங்களை வச்சு டார்ச்சர் பண்றான், அபிமெலேக்கு அனுப்புறான். அவன் பொறாமை கொண்டதுனால நீ போயிரு, நீ நல்ல மார்க் எடுப்ப, நீ போயிரு, நல்ல சம்பளம் வாங்குற, உன்னாலதான் இந்த வீடு இப்படி இருக்கு, உன்னால உன்னை கார்னர் உன்னை மார்க் பண்ணி உன்னை ரவுண்ட் பண்றான். இன்னைக்கு சொல்லு, நீ ஜெபிக்கிறது அவனால பொறுக்க முடியல, நீ குடிய தோன்றது அவன் துறவை வெட்ட அவனால முடியல. அவனும் முயற்சி பண்றான், உன்னை எதிர்த்து பார்க்கறான். இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு டுடே பாருங்க, உங்களை விட்டு அந்த ஆவி வெளியே போகுது. பாருங்க, அந்த உங்களை விட்டு அந்த ஆவி வெளியே போகுது. ஹலோ, நல்லா ரிசீவ் பண்ணிக்க. அந்த ஆவி வெளியே போகணும். இன்னும் வீட்டுக்கு உள்ள போகும்போது இருக்காது, வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு இன்னைக்கு செபிச்சிரு. தேவ சமுத்திரம் அழு. ஆண்டவரே, வீட்டுக்குள்ள நரகமாக்கி வச்சிருக்கிறான், சர்ச்சுக்கு மட்டும் வர டைம் விட மாட்டேங்கிறான். சொல்லு வாயா திறந்து, அவனிலும் நான் பலத்தவனா இருக்கிறேன். சொல்லு வாயா திறந்து பார்க்கலாமே. என் பிளஸிங் எங்க இருந்து மண்ணள்ளி போடுறான் பாப்போம். ஓஹோ, நான் ஆராதிக்கிறதுனால உன்னால இருக்க முடியலையா? நம் உன்னிடம் பலத்தவன் என் ஆவியானவர் இருக்காரு. சொல்லு சொல்லு சொல்லு, நான் பலத்தவனாயிருப்பேன், பலத்தவனாயிருக்கிறேன், பலத்தவனாயிருக்கிறேன். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லுமா ஹalleluya. அப்பொழுது 17, அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி. ஒரு அலையிலே சொல்லுங்க, துறவு என்பது சபையை, இந்த ஊழியத்தை நான் பார்க்கிறேன். எங்க அப்பா செய்த ஊழியம் நான் இன்னைக்கு செய்யணும் அப்படி நினைச்ச முடியாது. அதுல இருந்து தண்ணி கிடைக்குமான்னு பார்த்தா அதை கொடுக்க விட மாட்டேங்கிறான். இந்த சபையை பல முறை பிசாசு மண்ணு வாரி போட்டான். அதுல நீங்க நின்று இருக்கீங்களா? ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சபைக்குள்ள, ஹலோ, இந்த சபைக்குள்ள பல மண்ணு காதுல போட்டு 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 நிரப்பிட்டே இருந்தது. இந்த ஊழியக்காரன் சரியில்லை, சபை சரியில்லை, ஊழியம் சரியில்லை. நீ சரியா? உனக்கு பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சபை கர்த்தருடையது. சபை ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை. இந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா மண்ணள்ளி போட்டேன்னா கெடுறது ஊழியக்காரன் அல்ல, ஊழியம் இல்ல. அவன் ஊழியக்காரன் தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணி வரும். எங்க அப்பாவுடைய ஊழியம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை கொடுத்து ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கார். நடந்தது என்ன தெரியுமா? அவன் வேறொரு துறவை வெட்டுறான். அந்த இடத்துல என்ன நடந்தது வாசிப்பா. ஹalleluya, வாசிமா. ஹalleluya. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே 19, ஆமென், அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நீரூற்றை கண்டார்கள். ஆமென். நீரூற்று என்பது விசுவாசிகளை காண்பிக்கிறது. நீரூற்று என்பது ஊழியத்தை காண்பிக்கிறது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க தோண்டாம இருக்க கூடாது. நீங்க தான் அந்த கிணறு, நீங்க தான் அந்த துறவு. கிணற தோண்ட தோண்ட நீரூற்றை காண்பீர்கள். இப்போ சொல்றேன், ஜெபம் ஒரு துறவை வெட்டுவதை போல, ஜெபம் ஒரு குளத்தை வெட்டுவதை போல, ஜெபம் அந்த விசுவாச என்கிறதான கோட, ஆமேன், மம்மட்டியை கொண்டு, ஆமேன், விசுவாசம் என்கிற கடப்பாறையை கொண்டு, ஆமேன், ஜெபமும் விசுவாசம், விசுவாசம் ஜெபம், விசுவாசம் ஜெபம். கடப்பாறையில குத்துறீங்க, மம்மட்டியில அள்ளி வைக்கிறீங்க. அப்போ கடப்பாறை என்ன செய்யுது? ஆழத்துக்கு கொண்டு வந்து விசுவாசம் ஆழத்துல கொண்டு போய் அந்த மம்மட்டி என்ன செய்யுது? மண்ணை தோண்டி எடுக்கிற மாதிரி அந்த ஜெபத்தினால் அதை தோண்ட தோண்ட, குத்த குத்த, தோண்ட தோண்ட, அள்ள அள்ள நீரூற்றை கண்டார்கள். விசுவாசமும் ஜெபமும், விசுவாசம் ஜெபம், விசுவாசம் ஜெபம். நீங்க விசுவாசம் உள்ள ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார்.
ஒரு அம்மன் சத்தம், இவ்வளவுதான் சத்தம். ஆமே. பைபிள் சொல்லுகிறது தோண்டும் போது என்ன நடந்ததான் பாருங்கப்பா. ஆமேன். நீரூற்றை கண்டார்கள். 20ஆம் வசனம். கேராரு மேய்ப்பர் இந்த தனி தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடன் வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அந்த துறவுக்கு என்ன பேர் வச்சாங்கப்பா? சித்தனா என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. பாருங்க. ஆமீன். ஏசேக்கு என்றால் ஈசாக்குனுடைய அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம். ஆமீன். இயேசுவுக்கு அடையாளமாய் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. ஈசாக்குடைய மேய்ப்பர்கள் தான் ஊழியக்காரன். நல்லா கவனிங்க. இந்த ஊழியக்காரனை கொண்டு இந்த ஊழியத்தை மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்பும் போது மீண்டும் சண்டை. ஆமீன். சித்தனா என்றால் எதிர்ப்பு, ஏசேக்கு என்றால் வாக்குவாதம், சித்தனா என்றால் எதிர்ப்பு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் நினைக்கும் போது இன்னைக்கு பாருங்க, சபையை ஒட்டைக்கிற ஒரு ஆவி, ஊழியத்தை ஒட்டைக்கிற ஒரு ஆவி, ஜனங்களை தாறுமாறாக்குற ஆவி, உன் விசுவாசத்தை ஒட்டைக்கிற ஆவி, அது என்ன செய்தான் பிரதர்? சபைக்குள்ள இருந்தே அடுத்தவங்கிட்ட குறை சொல்லி குற்றப்படுத்தி நல்லா கவனிங்க. எதிர்க்கிறவன் யாருங்க? வாக்குவாதம் பண்றவன் ஏசேக்கு. ஊழியக்காரத்துல வாக்குவாதம், விசுவாசிகளுக்குள்ள வாக்குவாதம், எதிர்ப்பு என்பது எதை காண்பிக்கிறது? சித்தனா. நல்ல கவனிங்க. இது ரெண்டுமே குடும்பத்துக்கும் பொருந்தும், சபைக்கும் பொருந்தும். நீ குடும்பத்தின் ரெண்டு காரியம் தான். எதை சொன்னாலும் மனைவி ஏட்டிக்கு போட்டியா பேசுவான், எதை சொன்னாலும் கணவன் ஏட்டிக்கு போட்டியா பேசுவான். இது ரெண்டு பேரும் கரெக்டா இருந்தா எதை சொன்னா பிள்ளைங்க ஏட்டிக்கு போட்டியா பேசும். இதை எதிர்க்கிற ஆவி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வாக்குவாதம், ஆர்குமெண்ட். எதை சொன்னா வாதம் இல்லாத வீடே கிடையாதான், வாக்குவாதம் இல்லாத சபை கிடையாது. இதை புரியுது உங்களுக்கு? உங்க வீட்டில் ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ சொல்றது நான் கேட்பனா? ஆமாவா இல்லையா? அது எப்படி கேட்கலாம்? நீ சொன்னா நான் கேட்கணுமா? நீ சொன்னா நான் செய்யணுமா? என் விருப்பப்படி தான் நான் செய்வேன். நான் சொல்றது இங்க கேட்கணும். இந்த வாக்குவாதம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம். தயவு செய்து சபைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகள், சபைக்குள்ள வாக்குவாதம் பண்ணாதீங்க, குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் பண்ணாதீங்க, ஆர்குமெண்ட் நம்ம வேலையில இருக்கிற இடத்துல பண்ணாதீங்க. ஹலோ, தர்க்கம் பண்றது வாக்குவாதம், தர்க்கம். படிக்கிற பிள்ளைங்க ஆர்குமெண்ட், ஓவர்டேக் பண்ணி அந்த ஆர்குமெண்ட் பண்ணி வீட்டுக்குள்ள பிளஸிங்கே இல்லைங்க. ஒன்னா புருஷன் மனைவி, இல்ல மனைவி சொல்றது புருஷன் எட்டிக் போட்டி. இது பேர் என்னதுங்க? எட்டிக் போட்டியா பேசுறது. ஒன்ன சொன்ன 4 சொல்றது, 4 சொன்ன 8 சொல்றது. அப்பா காலத்துல இருந்து நடந்தது, தாத்தா காலத்துல இருந்து நடந்தது, உங்க அப்பா காலத்துல இருந்து இதெல்லாம் சொல்லாத. வாய மூடி உட்கார். குடும்பத்தை உடைக்கிற ஆவி அது வாக்குவாதம். சித்தனா எதிர்ப்பு. இத செய்யலாம்னு ஒண்ணு தீர்மானம் பண்ணா அந்த சண்டைக்கு வர்றது, அதெல்லாம் முடியாது. ஒன்னா மனைவியை கொண்டு பிசாசு கிரியை செய்வான், இல்ல புருஷனை கொண்டு ஏதாவது ஒண்ணு தீர்மானம் நிறைவேற்ற முடிஞ்சுதா? ஆமாவே இல்லையா? வீட்டுல ஆரம்பிக்கிற எதிர்ப்பு சபைக்குள்ள வந்து ஒன்னா ஊழியக்காரனுக்கு எதிர்த்து நிக்கிறது, இல்ல பக்கத்துல விசுவாசிக்கு எதிர்த்து நிக்கிறது, ஆண்டவருக்கே எதிர்த்து நிக்கிறது. இதே எதிர்ப்பு தான் பிசினஸ்லயும் போகுது. ஃபைட்டிங். வாழ்க்கையா வாழ்றீங்க நீங்க, அத சொல்லுங்களேன். வேஷம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, பார்த்தா பயங்கர விசுவாசி. ஆண்டவர் அமைதியா இருக்க நினைக்காதப்பா. இன்னைக்கு போ சொல்லு, இயேசுக்கு என்னை விட்டு போட்டோம் சொல்லு. சித்தனா என்னை விட்டு போட்டோம். ஏசேக்குன்னா என்ன அர்த்தம் சொல்லுப்பா? ஏசேக்குன்னா என்ன அர்த்தம்? ஏசேக்குன்னா என்னது? இனிமேல் பண்ணுவ வீட்டுக்கார்ட்ட சொல்லுமா? ஆனா உங்ககிட்ட தானே கேட்கிறேன். வாக்குவாதம் பண்ணுவியா? ஆர்குமெண்ட் பண்ணுவியா? கணவன்மார்கள் சொல்லுங்க, வாக்குவாதம் பண்ணுவீங்களா? நல்ல சதமா சொல்லுங்க. சரி, பிள்ளைங்க சொல்லுங்க, அப்பா அம்மாட்ட வாக்குவாதம் பண்ணுவீங்களா? வாய் திறந்து சொல்லு. இந்த வாக்குவாதம் பண்ற வீட்டுல ஜலத்தை பார்க்க முடியாது. இது என்னுடையதுன்னு வந்து அங்க மண்ணள்ளி போட்டாங்க. அடுத்தது சித்தனா என்னுடையது. இன்னைக்கு பாருங்க, இந்த பணம் என்னுடையது, இந்த வீடு என்னுடையது. உனக்கு என்னடி இருக்குது? உனக்கு என்ன இருக்குது? நீ வந்தவ, நீ பொழைக்க வந்தவ. என் வீடு, எங்க அப்பா வீடு, என் சொத்து, என் குடும்பம். தூக்கி மண்ணள்ளி போடு. நீ be careful. இந்த வீடு உங்களுக்கு உரியதல்ல, கர்த்தர் கொடுத்தார். இந்த இடம் உங்களுக்கு உரியதல்ல, கர்த்தர் கொடுத்தார். எப்ப இதை சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப வீடு ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? எங்கிருந்து ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் என்னது? எதனால ஆரம்பிச்சது இத்தனை வாக்குவாதம்?
பார்த்ததுனால, ஆசீர்வாதத்தை பார்த்ததுனால என்ன வந்துச்சு? பொறாமை தானே வந்துச்சு. அங்கிருந்து தானே வாக்குவாதம் வந்துச்சு. எப்ப ஜெலஸ் வருதோ அப்புறம் தான் ஆர்குமெண்ட் வருது. இன்னைக்கு சொல்லுங்க, இந்த பொறாமை நான் என் வீட்டை விட்டு வெளியே போகும்போது, ஆண்டவரே இயேசுக்கு சித்தனா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலத்தவனா இருக்கிறத பிசாசுனால் பொறுக்க முடியல. பணத்துல பலத்தவனா இருக்கும்போது பிசாசு எதிர்த்து நிக்கிறான், பணத்தை வீக்காக்குறான், பொருளாதாரத்தை வீழ்ச்சி. இந்தியா கவர்மெண்ட்ல தான் எக்கனாமி வீழ்ந்து இருக்கு. நகை விலை இன்னும் 2 லட்சம் 2.5 லட்சம் மேல ஆயிருமா? சேர்த்து வை, பொண்ணும் பொருளும் சேர்த்து வை. அதான் சொன்னாரு, நீ இது எவ்வளவு சேர்த்தனாலும் இதெல்லாம் விட்டுட்டு தான் போற, ஆனாலும் சேர்த்தருக்கு இல்லையேன்னு கவலைப்படுற. பொறாமை, வாக்குவாதம். அடுத்து என்னப்பா பைபிள் சொல்லுது? 22 பாருங்க. ஆர்குமெண்ட் வந்தது. அந்த ஆர்குமெண்ட் வந்ததுனால என்ன வந்துச்சுங்க? எதிர்ப்பு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? என்ன பாக்குறீங்களா? உன் மனைவி சொல்ற என்னைக்கே ஏத்துக்கிறீங்களா? பொம்பளை சொல்லி நான் கேட்கறதா? கவனிக்கிறியம்மா? அம்மாமார்களே, உன் புருஷன் சொல்றது கர்த்தருக்குள் கீழ்ப்படி. உலகத்துக்கு செய்யறது கேட்கறது சொல்ல, ஆண்டோடைய காரியத்தில் நீ கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். அப்ப உலகத்தை நீ கரெக்டா இருப்ப. இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்யறதுக்கெல்லாம் துணை போறியே, ஆண்டோடைய காரியத்துக்கு ஒத்து வரையா நீ? எதிர்ப்பு. இன்னைக்கு இது ரெண்டு உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை கெடுக்குது. ஒன்னா வாக்குவாதம், இல்லையா எதிர்ப்பு. என்னப்பா 2 தான் நடக்குது வீட்டுல. இது நீங்க 2 பேரும் தெளிவா இருந்தா இந்த பொடிகளை வச்சு பிசாசு வேலை செய்யுது. ஒரு நல்ல காரியம் உன்னால செய்ய முடியுதா? உடனே ஒரு முட்டுக்கட்டை, இடத்தை வாங்கலாம் முட்டுக்கட்டை, கடன் வாங்குறதுக்கு மட்டும் ஜோடி போட்டு போவீங்க. உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேள, இல்ல உங்க அப்பாட்ட கேளு. நல்ல அப்பாவா இருந்தா, உதைக்கிற அப்பாவா இருந்தா கொடுக்க மாட்டான். பிள்ளைகளுக்கு கெடுக்கிறதே அப்பாதான். கொடுத்து இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த எதிர்க்கிற ஆவி ஆசீர்வாதத்தை எதிர்த்து நிக்கிறது. ஈசாக்கு தோன்றான், ஜலத்தை பார்க்கும்போது ஒரு எதிர்ப்பு வருது. இன்னைக்கு சபைக்குள் இதே தான் நடக்குது. அட ஆமாவா இல்லையா? இந்த ஊழியத்துக்கு எதிர வாக்குவாதம், ஊழியத்துக்கு எதிர சித்தனா. ஆமே, ஏசேக்கு சித்தனா ரெண்டுமே இந்த சபைக்கு விரோதமா, எனக்கு விரோதமா பேசுறான், எனக்கு விரோதமா பேசுறது. வாய திறந்தா என்ன சண்டைக்கு தான் நிக்கிறது. என்னமோ மாமியார் மாமா மருமக மாமா சண்டை மாதிரி வா தூக்கி எறிஞ்சு பேசுறது. நீ எவ்வளவு எதிர்ப்ப, என் கூட இருக்கிறவனால எதிர்க்க முடியாது. என்ன வேணும் பேசு. கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன். பைபிள் சொல்லுது, மீண்டும் மீண்டும் சண்டை போட்டு அவன் பேசிட்டு ஆமேன் 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 மீண்டும் சண்டை எதிர்ப்பு. ஆமேன். கவனிங்க, ஆனா 10ஆம் வசனத்தை வாசிங்க, அந்த 22ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கவனிக்கிறீங்களா? எந்த இடத்துல வாக்குவாதம் இருக்குதோ, எந்த இடத்துல எதிர்ப்பு இருக்குதோ, அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போனா. மகளை உன்னை சொல்லி தட்டுமா? இன்னைக்கு இந்த செய்தியை நான் முடிக்கணும். இந்த இவ்வளவு சத்தியத்தை பேசியா நீ திருந்தலைன்னா எங்க போனாலும் நீ நல்லா இருக்க முடியாது. வாக்குவாதம் எதிர்க்கிறத விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து, அந்த வசனத்தை ரிசீவ் பண்ணுங்க. அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து வாசிமா, பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினார்கள். அடுத்தது கைகளை உயர்த்துறா சொல்லுங்களேன். அத குறிச்சு ஒருத்த வாயே திறக்கலையா? கையை வைத்துறாமேன்னு சொல்லுங்களேன். ஆமென். அந்த வாக்குவாதம் எதிர்க்கிறவனை விட்டுட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டும் போது ஒருத்தன் வாயை திறக்கல. பிரதர், உங்களுக்கு விரோதம் ஒருத்தன் பேசுறானா, அந்த இடத்தை விட்டு நகர்ந்துரு. கர்த்தர் இடம் உண்டாக்கிட்டார். கீழே வாசிமா. அப்பொழுது தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. ரெகபோத் என்றால் பரந்த இடம் என்று அர்த்தம். ரெகபோத்னா என்ன அர்த்தம்? நோட் பண்ணிக்கங்க. ரெகபோத்னா பரந்த இடம், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷனான பிளேஸ். ஆண்டவர் நல்ல ஒரு பரந்த நிலத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு பரந்த இடம் வேணும். ஆமா, கவனிக்கிறீங்களாப்பா? உன் வீட்டுல இடுக்கமான வாசல்ல நீ இருக்க, ஆவியான சொல்றாரு உனக்கு ஒரு பரந்த இடத்தை தருவேன். இன்னைக்கு சொல்லுங்க,
ஆமேன் 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 ஸ்தோத்திரம். பெலிஸ்தரின் ஆவி என்னை விட்டு போகும்போது, கோலியாத்தின் ஆமேன் ஆமேன் அபிமெலேக்கின் ஆவி என்னை விட்டு போகும்போது, நான் பலத்தவனாய் மாறும் பொழுது, இயேசுக்கு என்னை விட்டு போகும்போது, சித்தனாயின் வீட்டை விட்டு போகும்போது, தேவன் ஒரு ரெகபோத்தை தருவார். தேவன் ஒரு ரெகபோத்தை தருவார். இந்த சபைக்கு ஒரு தேவன் ஒரு இடம் உண்டாக்குவார். வீட்டில் இடம் உண்டாக்குவார். ஏமா பிரதர் கவனிங்க கவனிங்க கவனிங்க, செய்தியை முடிக்கிற நேரம் வந்துருச்சு. இந்த செய்தியை முடிக்க போகுது. ஏமா உனக்கு ஒரு ரெகபோத் உண்டு, இந்த ஊழியத்துக்கு ஒரு ரெகபோத் உண்டு. ரிசீவ். இந்த சபைக்கு ஒரு ரெகபோத் உண்டு. அம்மா உன் வீட்டுக்கு ஒரு ரெகபோத் உண்டு. உன் பிள்ளைக்கு ஒரு ரெகபோத் உண்டு. வாங்க ரிசீவ் பண்ணு. ரெகபோத் ரெகபோத். அப்பா வாங்கப்பா. அப்பா என் வீட்டுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குங்க. யாருடைய அழுகுரல் ஆண்டவர் கேட்டுருச்சு. இந்த வீட்டுல எனக்கு மதிப்பே இல்லையா, எனக்குன்னு ஒரு இடம் இல்லையா இங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் இடம் உண்டாக்கினார் நான் பழுகும்படிக்கு, அதற்கு பேர் ரெகபோத். நீ பழுகுவே. ஆவியானோட பேசுறார். மல்டிப்ளிகேஷன். ஆமென். மல்டிப்ளை. ஹalleluya. எஸ். ஓ ரபஷகா. பூமியில பழுகுவே. நீ பெருகுவே. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு பெருகுவே. இனி வேதனை பெருகாது, துக்கம் பெருகாது. நல்ல கையை தட்டி ஆராதிய. வேதனை இனி பெருகாது, துக்கம் இனி பெருகாது. ஆசீர்வாதம் பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், நன்மை பெருகும். இடம் உண்டாக்கிறது கர்த்தர். யாருடைய அழுக்குறல கர்த்தர் கேட்கிறாரு? ஐயா வேலைக்காக நான் காத்திருக்கிறேன், எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம், உனக்குன்னு ஒரு இடத்தை ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கார். நீ போய் பாய்க்க. உனக்குன்னு ஒரு பிளேஸ்மெண்ட் உனக்கு உண்டு. உனக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் நான் தரேங்கிறார். அப்பா நன்றி நன்றி. ஆமென். வாங்கிக்க. ஆண்டவரே அந்த மார்க் எனக்கு வேணும். வாங்க ஆண்டவர், எனக்குன்னு அந்த ரெகபோத், எனக்கு அந்த ரெகபோத். பிரதர் உன் பிள்ளைக்கு ஒரு ரெகபோத் வரட்டுமே. ஹalleluya. ஒரு பெருக்கம். ஏப்பா பையன் மண்ணள்ளி போடலாம், பையன் குடும்பத்துல மண்ணள்ளி போடலாம். ஆனா எங்க அப்பா இடத்தை உண்டாக்கிட்டார்னா அதுக்கு ரெகபோத்னு பேரு. இன்னைக்கு சொல்லு, ரெகபோத்தை வாங்கிட்டு போறேன். என் சபை பெருக போகுது, என் சபை பழுக போகுது, என் சபை பெருக போகுது, என் ஊழியம் பெருக போகுது, குடும்பம் பெருக போகுது. ஆவியானவரோட பேசுகிற வார்த்தை. அப்பா நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க இடம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. மகளை கவனிக்கிறியாடா? நீ எவ்வளவு இடத்தை கேட்டிருப்பேன். எனக்குன்னு ஒரு மதிப்பே இல்லை அந்த வீட்டுல, எனக்குன்னு ஒரு இடமே இல்லை, எதுக்குமே எனக்கு ஒரு கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிகிறாங்க. நீ கர்த்தர்களோட பேசுறார். யார் ஒரு அழுக்குரல் கர்த்தர் கேட்டுருச்சு. உனக்கு நான் இந்த இடத்துல இடம் கொடுப்பேன், இடம் உண்டாக்குவேன், இடம் உண்டாக்குவேன், இடம் உண்டாக்குவேன். இந்த ஊர்ல உனக்கு ஒரு இடம் உண்டாக்குவேன். நீ வாழ பூமியில உனக்கு இடம் உண்டாக்குவேன். உனக்கு பிளேஸ்மெண்ட் நான் தரேன். தம்பி வாங்கிக்க. எங்க இருக்கிற வாங்கி, உனக்கு இடம் நான் உண்டாக்குவேன், உனக்கு இடம் நான் உண்டாக்குவேன். எஸ் ரிசீவ் பண்ணுப்பா. ஐயா இடத்தை நீங்க உண்டாக்குங்க. உண்டாக்குகிற தேவன், உண்டாக்குகிற தேவன், வேலை உண்டாக்குகிற தேவன். வாங்க ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையை உண்டாக்குற தேவன், பிளஸிங் உண்டாக்குற தேவன் நீர் உண்டாக்கினார். பைபிள் சொல்லுது. அது வசனத்தை என்ன போட்டுருக்குமா? பைபிள் என்ன சொல்லுது? 22 பகுதி. அவர்கள் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் என்ன செய்யலையா? சத்தமா வாக்குவாதம் பண்ணவில்லை. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒரு நிமிஷம் என்ன பாக்குறீங்களா? ஐயா என் வீட்டுக்காரங்கிட்ட வாக்குவாதமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் மட்டும் கை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். கை கீழே போடுங்க. சகோதரர் சொன்ன என் மனைவி என்கிட்ட வாக்குவாதமே பண்ணக்கூடாது விரும்புறவங்க மட்டும் கை உயர்த்தி. வராது, அல்லலையே வராது. என்ன கை எதுக்கு தூக்குனீங்க? பிள்ளைங்க உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு விசுவாசிக்கிற கை உயர்த்தி. பிள்ளைங்க ஒரு அல்லலையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னும் கர்த்தர் சொல்றாரு, உன் குடும்பத்துல வாக்குவாதம் இருக்காது. தேங்க்யூ. இப்ப நாங்க சொல்லட்டுமா? இனிய சபைக்கு விரோதமாய் ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணாதபடிக்கு தேவனிடம் உண்டாக்குகிறார். இந்த சபையை தந்தது கர்த்தர் என்றால், இந்த ஊழியத்தை தந்தது கர்த்தர் என்றால், இனி வாக்குவாதம் பண்றவன் கர்த்தர் சபை வைக்க மாட்டாரு. இன்னைக்கு வாக்குவாதம் பண்ற சபை கூட இருக்க முடியாது. கர்த்தரிடம் உண்டாக்கினார். நன்றி ஆண்டவரே. இப்ப அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போலாமா? ஆமென். சோத்திரம். ஆமென். பாருங்க 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அப்பொழுது தரிசனமாகி, உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி நான் என்ன செய்வேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? சந்ததி வேணுமா? மக சந்ததி வேணுமாடே?
இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஐயா, இந்த வாக்குவாதம் உள்ள இருந்ததுனால என் சந்ததி பெருகாம இருந்தது. என் சந்ததி பெருக போகுது. எங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. என் சந்ததி பெருக போகுது. என் சந்ததி பெருக போகுது. தம்பி, சந்ததி பெருக போகுது. சந்ததி பெருக போகுது. அப்படி ஆசீர்வதித்த உடனே அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். நாம 26 பாருங்களேன், இது ஹைலைட். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்து விட்டீர்கள் என்றான். 28 அதற்கு அவர்கள், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று உமக்கு ஆமென் கண்டோம். கை வைத்து ஒரு ஆளிலே சொல்லுங்க. ஏதோ புரியுதா? உங்க கூட கர்த்தர் இருக்கிறது எத்தனை பேர் பார்க்க போறாங்க? யாரெல்லாம் அபிமெலேக்கு உனக்கு விரோதமா இருந்தாங்களோ அவங்க காண வைப்பார். ஸ்கூல்ல பார்க்க வைப்பாரு, காலேஜ்ல பார்க்க வைப்பாரு, உங்களுடைய ஆபீஸ்ல பார்க்க வைப்பாரு, இந்த சபையில பார்க்க வைப்பாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த அனாயிட்டிங் அப்படியே இறங்கட்டும், என் மேல கர்த்தர் இருக்கிறத ஜாதி ஜனங்கள் பார்க்கணும் ஆண்டவரே, ஜனங்கள் பார்க்க வேண்டுமே. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க அவன் என்ன செய்வான் தெரியுமா? 29 நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் கரங்களை வீழ்த்தி ராமன் சொல்லும். எத்தனை பேர் மனைவிய சாட்டர்டேன்னு கூப்பிட்டுருப்பீங்க? சாட்டர்டேன்னா தமிழ் என்னது? சாட்டர்டே என்ன? ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு எத்தனை பேர் கூப்பிட்டுருக்கீங்க? எனக்கு தெரியாது. பிள்ளைகளை கூப்பிட்டுருப்பீங்க, எனக்கு தெரியாது. நீ வந்ததுனாலதான் என் குடும்பம் தரித்திரம், நீ வந்ததுனாலதான் என் குடும்பத்துல வேலை போச்சு, நீ வந்ததுனாலதான் வீடே 2ஆ போச்சு. எத்தனை சாபமான வார்த்தை சனி பனி ஆமே செவ்வானெல்லாம் சொன்னானோ அவன் முன்னாடி உன் கணவன் வாயிலிருந்து வரும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ. கர்த்தரும் கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஏமா, கணவன்மார்கள் சொல்லக்கூடிய இடத்து கர்த்தரை வைக்கணும்னா உன் மனைவி சொல்றது சொல்லிய வாயை தருது. ஆண்டவரே, என் வாயினால என் பிள்ளைய சபிச்சேன், என் வாயினால என் மனைவியை சபிச்சேன், என் வாயினால என் கணவனை சபிச்சேன், தரித்திரம். எனக்கு தெரியாது, யாரோ உள்ளத்தில் ஆவியான பேசுறாரு. இன்னைக்கு இந்த பிளஸிங், இந்த ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தை. அடுத்த வாரம் வேற செய்தி. இன்னைக்கு அப்பா உங்களோட பேச வராதவங்களை குறிச்சு எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வந்த கடைசி செய்திக்கு தான் இன்னைக்கு அந்த பிளஸிங் முழுசா வாங்க போறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை யாரெல்லாம் தரித்திரம், உங்க அம்மா தரித்திரம், உங்க அப்பன் தரித்திரம், உன் குடும்பமே தரித்திரம், நீ ஒரு ஏழை, உனக்கு படிப்பறிவு இருக்கா, உனக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி எங்கெல்லாம் நீ கேவலப்பட்டு உன்னை அவமானப்படுத்தி உன் குடும்பம் உன்னை தனிமைப்படுத்திச்சோ, கர்த்தர் இடம் உண்டாக்கினார், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். இப்ப சொல்லுங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்ப ஈசாக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? அதை காட்டி கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். 30ஆம் வசனத்தை பாருங்க. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். சங்கீதம் 23:5-6 வீட்டுல போய் வாசிச்சுங்க. பைபிள் சொல்லுது, பகைஞர்களுக்கு முன்பாக ஒரு விருந்து ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறார். உன் பகைஞருக்கு முன்பாக ஒரு பந்தி. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? வந்தவனுக்கு சோறு போட்ட நல்ல ஒரு ஈசாக்கு. எந்த அபிமெலேக்கு, எந்த ராஜா இவனை பெலிஸ்தன் இவனை பொறாம கண்டு ஏசேக்கு சித்தனான்னு சொல்லி இவன் மேல கேராரின் மக்கள் மண்ணள்ளி போட்டாங்க. மண்ணள்ளி சோத்திர மண்ணள்ளி போட்டவன் உன்னை தேடி வர வைப்பார். இத பிளஸிங்க வாங்கிக்க. உங்க குடும்பத்துல அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பெரியப்பா, பெரியம்மா யாருன்னு தெரியாது. எனக்கு ஆவியான சொல்றது அப்படியே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என் ஊழியத்துக்கு விரோதமா யாரெல்லாம் எழுப்பி மண்ணல் போட்டாங்களோ அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க, நீ ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு ஒரு விருந்து கர்த்தர் சொல்றாரு. ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினானா? பிரதர், அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு இருதயம் உங்களுக்கு இருக்கும். ரெடியா இருங்க சிஸ்டர்.
உன் மாமனார் மாமியார், உன் குடும்பம், புருஷன், மனைவி, குடும்பம், உன் சொந்தக்கார் யாரெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புனாங்களோ அவங்க முன்னாடி தரித்திரான்னு சொன்ன முன்னாடி உன்னை ஐஸ்வர்யவனாக்க மாத்த போறாரு. உன்னை நீ வெட்கப்படுத்த முன்னாடி விருத்தி அடைய போற. நீ பலவீனம். எப்ப பார்த்தாலும் நோய், உனக்கு எப்ப பார்த்தாலும் நோஞ்சா, நீ உனக்கு எப்ப பார்த்தாலும் நோயின்னு சொன்ன முன்னாடி கர்த்தர் சொல்ல, நீ பலத்தவனா இருக்க போகிற. ரிசீவ் இட். நீ கர்த்தர் பேசுற ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் வாங்கிக்க போறீங்க? எழுமி நிற்போமா? யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். தயவு செய்து கண்ண முடிக்கீங்க. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவர். ரொம்ப அவமானப்பட்டு வந்த ஆண்டவர், ரொம்ப கேவலப்பட்டு இந்த ஆலயத்துக்குள்ள வந்த ஆண்டவரே, கண்ண முடிக்கீங்க. பார்க்கிறவனெல்லாம் என்னை அள்ளி அள்ளி வீசினானே, என்னை என்னெல்லாம் வார்த்தையில பேசினான். ஈசாக்கை கண்டு நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தாமே என்று சொன்னதை போல கர்த்தர்னோடு கூட இருக்கிறார் என்று எதிர்த்தவர்களும் வாக்குவாதம் பண்ணினவர்கள் முன்பாக கர்த்தர் அவனோடு இருப்பதை காண்பித்தார். எதிர்மே சொல்ல போறீங்க? எனக்கு எதிர்த்தவர்கள் முன்பாக, என்னை வாக்குவாதம் பண்ணவங்க முன்பாக, என்னை தரித்திரம் சொன்ன முன்னாடி, என்னை ஏழ்மைன்னு சொன்ன முன்னாடி, என்னை ஆசீர்வாதமாய் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம் எத்தனை சொல்ல போறீங்க? என்னை உயர்த்துவதற்காய் ஸ்தோத்திரம் எத்தனை சொல்ல போறீங்க? எல்லா வாய்களை திறந்து அந்த அபிஷேகத்தை வாங்கி சொல்லுங்க. விருந்து பகைஞருக்கு முன்பாக ஒரு பந்தி வாங்கி அந்த அபிஷேகத்தை. தம்பி மேல அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. தங்கச்சி அந்த அபிஷேகம் மேல இறங்கி வருகிறது. கையை தட்ட தட்ட ஒரு தெய்வீக மகிமை, தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை, இந்த பிளஸிங் மேல இறங்கி வரட்டும். இயேசு வரும்போது உன்னை பகைத்தவர்கள் உன்னை தேடி வர வைப்பார். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க உன் பகைஞரை உன்னை தேடி வருவார்கள். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God bless you. ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறேன்ப்பா. கேட்ட வார்த்தையின்படி நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஈசாக்கு விதை விதைத்தது ஆண்டவரே, அது 100 மடங்கு ஆசீர்வதித்து அந்த தேசத்தில் ஹல்லேலூயாப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கர்த்தர் ஆசீர்வதித்தது போல அவன் ஐஸ்வர்யவானாகி ஹல்லேலூயாப்பா வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயாப்பா அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது பெலிஸ்தர்கள் பொறாமைப்பட்டார்கள். ஹல்லேலூயாப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அவன் கிணறு தோண்டின போது அதன் மேல் மண்ணள்ளி போட்டாங்கப்பா. ஹல்லேலூயாப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்த இடத்தை விட்டு திரும்பி ஹல்லேலூயா இன்னொரு இடத்தில் கர்த்தாவே ஹல்லேலூயா கிணறை குழிக்கும் போது அந்த இடத்தில் கர்த்தாவே ஹல்லேலூயா எதிர்ப்புகள் வந்தது, வாக்குவாதங்கள் வந்தது. ஆனா அந்த இடத்தில் ஈசாக்கு நிற்கவில்லை. ஹல்லேலூயா வேறொரு இடத்தில் ஹல்லேலூயா குழியை தோண்டும் போது ஹல்லேலூயா அந்த இடத்தில் கர்த்தர் ஹல்லேலூயா ஒரு சமாதானத்தை கொடுத்தது போல ஹல்லேலூயா கர்த்தர் எனக்கு இந்த தேசத்தில் நான் பழுகி பெருகும்படி கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ரெகபோத் பேரிட்டது போல ஹல்லேலூயா கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுக்கு எங்கள் சபைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எதிர்ப்பு வந்தது உண்மைதான் ஆண்டவரே, வாக்குவாதம் வந்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே இந்நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு ஹல்லேலூயா நாங்கள் பழுகி பெருகும்படி ஹல்லேலூயா நாங்கள் இந்த தேசத்தில் பழுகி பெருகும்படி ஹல்லேலூயா எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினதற்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினதுக்காய் நன்றி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா யாரெல்லாம் எங்களை எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் எங்களுக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணினார்களோ, யார் எங்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்களோ அவர்கள் எல்லாம் திரும்ப கர்த்தர் கொண்டு வந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா அவர்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே வாக்குத்தத்தம் பண்ணினது தேவன் இந்த நாட்களில் நிறைவேற்ற போகிறேன் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பட்சித்த வருஷங்கள் எங்களுக்கு பட்சித்த வருஷங்கள் கர்த்தர் திரும்ப அளிக்க போகிறேன் நன்றி ஆண்டவரே. தேவனோட வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறின ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையின்படி எங்களை அர்ப்பணிக்கிறேன். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் அனைவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Hallelujah.